पदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल्ली की जय, ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय, प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை அப்படியே பார்த்துனே வரோம். நம்ம திருப்பி திருப்பி அந்த பாகவதம் பகவத்கீதை தான், வேறு என்ன சொல்கிறது. அந்த மந்திரங்களை உச்சரித்தாலே மனசுக்கு ரம்யமாக இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அப்படின்ற மந்திரங்களை உச்சரித்தாவே மனசுக்கு ரம்யமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல, நாளுக்கு நாள் அதனுடைய டேஸ்ட் வளருதே தவிர அதனுடைய டேஸ்ட்டு குறையில, மேலும் மேலும் அது அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்கறது இல்லையா. பகவான் ராமநாமம் அப்படிங்கப்பா, அந்த ராமநாமத்தினுடைய ரம்யத்தை என்னன்னு சொல்கிறது, அப்படி அனுபவிக்கலாம். எனக்கு ஏகாந்தமாக இருக்கும்போது பல ராகங்களில் பாடுவேன். சரி அது போடலாமே அப்படின்னு தான் நம்ம இப்போ யூடியூப்பில் சில ராகங்களில் போட்டு பாடினேன், மெட்டு போட்டு பாடினேன். அதுலேயே சில பேருக்கு விரும்புகிறாங்க, ஓகே சந்தோஷம். நான் ஏகாந்தமாக இருக்கும்போது இது மாதிரி பல ராகங்களில் பாடி அப்படி ராமநாமத்தில் அப்படியே டைம் போகிறதே தெரியாது, ஆனந்தமாக ராமநாமம் பாடின்னு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு பிடிச்ச ராகத்தில் எந்த ராகத்தில் பாடணுமோ அது ராமநாம நாக்கில் வரணும், வேறு அந்நிய வார்த்தை வரக்கூடாது, அதான் முக்கியம். ராமநாமத்தை தவிர அந்நிய வார்த்தை வரக்கூடாது. அது எந்த மெட்டு பாடினாலும் அந்த மெட்டுக்குரிய வார்த்தைகள் வரக்கூடாது, அந்த பாட்டுக்குரிய வார்த்தைகள் வராது. நமக்கு அது வெறும் ராமநாமம் தான். அதாவது இது எதனால் இது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த ராகம் ஒரு சமயத்தில் பார்த்தா அம்மன் பாட்டு போட்டாங்க ஒரு கோயிலில். அப்போ நம்ம நாம சொல்லின்னு இருக்கோம், நாம ஜபம் பண்ணியிருக்கோம், நாம கீர்த்தனை பண்ணியிருக்கோம். நாம் ஒரு ராகத்தில் ராமநாமம் பாடின்னு இருக்கும்போது அங்கே அம்மன் பாட்டு நல்லா சவுண்டாக வச்சு விட்டாங்க. சவுண்டாக வச்சு விட்டோடனே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். பார்த்தா அந்த அம்மன் பாட்டு ஏற்ற மாதிரி, அந்த அம்மன் பாட்டு என்ன ராகத்தில் பாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராமநாமம் பாட ஆரம்பித்தேன். அப்படி அந்த ராகம் பாடினா அந்த ராகத்துக்கு ராமநாமம் ஒத்து வருது. நீங்கள் வேறு எந்த நாமமும் ஒரு சில 2-3 ராகம் சில குறிப்பிட்ட ராகத்தில் தான் பாட முடியும். ஆனால் ராமநாமம் எல்லா ராகத்துலையும் எந்த ராகத்தில் வேணாலும் ராமநாமம் பாட முடியும். அதுதான் ஒரு ஃப்ரீடம் இந்த ராமநாமத்தில். வேறு எந்த நாமமும் இந்த ராமநாமம் மாதிரி எல்லா ராகத்துலேயும் பாட முடியாது, எல்லா மெட்டுக்கள்லையும் பாட முடியாது மற்ற நாமங்கள்லாம். ஆனால் ராமநாமத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது எந்த மெட்டில் வேணாலும் பாடலாம். ராமநாமம் சுலபமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாடுறதுக்கும். அப்படின்னு ஒரு அம்மன் பாட்டு பாடினா சரி, அம்மன் பாட்டு நம்ம ராமநாமம் பாட முடியலையே அப்படின்னு நினச்சி சரி அந்த அம்மன் பாட்டு மெட்டிலே நம்ம ராமநாமம் பாடும்போது சுகமாக இருந்தது. அப்புறம் அந்த பாட்டில் நின்று போச்சு. ஆனால் நான் அந்த ராகத்தில் ராமநாமம் பாடினே இருக்கேன். அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அம்மன் பாட்டு, வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி, மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையான பாட்டு. அது எல்லாரும் ஈஸ்வரியம்மா பாடியிருப்பாங்க. அந்த ராகத்தில் அப்படியே ராமநாமம் பாடிட்டேன். அவ்வளோதான், எனக்கு பிடிச்சி ராமநாமத்தில் பாடிட்டு சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு இடையூறைகள் எதுக்கு சொல்கிறேன்னா, வேறு ஒரு பௌதிகமான பாட்டாக இருந்தால் கூட அதுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு பௌதிகமான ஒரு பாடல் கூட ராமநாமத்துக்கு எதிரி கிடையாது. எனக்கு பொறுத்தவரை என்னென்னா, எல்லாமே ராமநாமத்துக்கு அனுகூலமாக தான் இருக்குது.
இதுக்கு தான் ஹாயான பாட்டியாச்சு. இதுக்கு தான் சாங்கேத்தியம், பாரிகாசியம் வா, எந்த ராகத்துலேயும் பாடலாம், எப்படி வேணால் பாடலாம், எப்படி வேணால் இது பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அப்படின்போது ராமநாமம் ஆனந்தமாக பாடும். அது ஒரு சந்தோஷம். அப்படியே அப்போ நல்லா சவுண்டு வச்சு விட்றாங்க. சில இடத்துல வந்து என்னென்னா சில பேர் சில இப்போ எம்ஜிஆர் ரசிகர்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எம்ஜிஆர் பாட்டு போட்டு விட்ருவாங்க. எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு எம்ஜிஆர் பாட்டு போட்டு விட்ருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எம்ஜிஆர் பாட்டு அவர் பாட்டு பாடுறாங்கன்னா அந்த பாட்டு ராகத்தில் ராமநாமம் பாடி விட்டுருவேன். நான் அவங்க பாட்டு பாடுவாங்க. அவங்க எம்ஜிஆர் பாட்டு பாடுவாங்க. நான் வீட்டில் உட்காந்து அதான் சவுண்டு வச்சு விட்ருவாங்க. நம்ம எப்படி ராமநாம சங்கீதம் பண்ண முடியாது. அதுமாதிரி சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு போல் எதனா போட்டு விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ராமநாமம் பாடின்னு இருப்போம் வீட்டில் உட்காந்து. அவங்க வேறு வார்த்தைகள் அந்த பாட்டுக்குரிய வார்த்தைகள் அவங்க பாடுறாங்க. அது அவங்க பாடட்டும், அது அவங்க இஷ்டம், அவங்களுடைய சுவை. நமக்கு என்னென்னா ராமநாமம் தான் நம்மளுக்கு சுவை. அப்படின்னா அந்த மெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ராமநாமம் பாடுவோம். அவ்வளோதான். எனக்கு அந்த எம்ஜிஆர் பாட்டு கூட எனக்கு அனுகூலமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு ராகம் கிடச்சிது, ராமநாமத்துக்கு ஒரு மெட்டு கிடச்சிது, சந்தோஷம். ஆஹா. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அந்த பாட்டு தான் போட்டேன். என்ன இப்போ சினிமா பாட்டாச்சு, சினிமா பாட்டு தான் போட்டேன். என்ன இப்போ எனக்கு ராமநாமத்துக்கு அனுகூலமாக இருக்குது. அதெல்லாம் நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். அதனால் எனக்கு எந்த பாட்டோ, அது எம்ஜிஆர் பாட்டோ, ரஜினி பாட்டோ, கமல் பாட்டோ, சிவாஜி பாட்டோ, எந்த பாட்டாக இருந்தாலும் எனக்கு ராமநாமத்துக்கு அனுகூலமாக இருக்குது. அந்த ராகங்கள், அந்த மெட்டுகள் சந்தோஷமாக நான் பாட்டு போட்டோம். அந்த மெட்டில் அவங்க வந்து வேறு வார்த்தைகள் போட்டு பாடுவாங்க, நான் ராமநாமத்தில் பாட போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு ராமநாமத்துக்கு அனுகூலமாக இருக்குது. நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். எனக்கு எனக்கு எதுவுமே வந்து தள்ளத்தக்கது எதுவும் கிடையாது. எல்லாமே எடுத்துக்கொள்ளத்தக்கது தான். எல்லாத்தையுமே ரசிப்பேன். ஏன்னா அந்த ராகத்தில் எது ரசிக்கிறேன்னா, அந்த ராகத்தில் ராமநாமத்தில் ரசிக்கிறேன். நான் ராமநாமத்து ரசிகனாக இருக்கணும், அதான் முக்கியம். ராம ரசிகனாக ஆகிட்டுன்னா எந்த மெட்டும் உனக்கு அனுகூலமாக தான் இருக்குமே தவிர பிரதிகூலமாக ஒரு மெட்டு கூட இருக்காது. ஒரு விஷயம் கூட உனக்கு பிரதிகூலமாக இருக்காது. கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை தியாகராஜருடைய கீர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, அது கூட எனக்கு ராமநாமத்தில், இல்லை வேறு ஃபோக்கு மியூசிக்காக இருந்தாலும் சரி, எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி, எனக்கு ராமநாமத்துக்கு எனக்கு சுகம், எனக்கு ராமநாமத்துக்கு அனுகூலமாக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தேவை. அவ்வளோதான். எனக்கு கிடைச்சாச்சு. நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். அப்படி போயின்னு இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு மேலே இந்த ராமநாமத்தில் ஒரு விளையாட்டாக தான் இருக்குது இந்த ராமநாமம் சொல்கிறது. ஏன்னா ஒரு டைமில் வந்து நான் சில பேர் சொல்லுவேன், ராமநாமம் சொல்கிறா நல்லதுடா, வீட்டில் ராமநாமம் சொன்னால் நல்லது, ஒரு மணி நேரம் நாம சங்கீதனம் பண்ணு நல்லது அப்படின்னா, ராமநாமம் சரி, நான் இங்கே டைமே இல்லை, வேலை இருக்குது, நான் அங்கே போனோம், ஷாப்பிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். சரிடா, அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறியா? கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நாம சொல்லணும், உட்காந்து ராமநாமம் சரி, நம்ம சொன்னதுனால கொஞ்ச நேரம் சொல்லுவோம். நான் ஒருத்தர் சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் உறவினர்களே சொல்கிறேன், சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் ராமநாமம் பாடுவாங்க. போரடி அப்புறமா என்ன பண்ணுவாங்க, போதும்பா இன்றைக்கி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற. அப்படியா, சரி, ஓகே, சரி போ. நான் 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படின்னா அகண்ட நாமம் 3 மணி நேரம் வைப்பேன். 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை முடிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லாமல் இருக்கும். 3 மணி நேரம் இப்போ 3 மணி நேரம் பெரிய விஷயம் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே 3 மணி நேரம் தாக்குப்பிடிக்கிறது கஷ்டம்தான் ஆரம்பத்தில். அது பழகிடுச்சுன்னா அப்புறமா நான் 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் சொன்னானா, இன்னும் ஒரு மணி நேரம் சொல்லலாமே, 4 மணி நேரம் அப்படின்னா யோசிப்பேன். வேணாம், இந்த 3 மணி நேரம் கண்டினியூட்டியாக நாளைக்கு அந்த 3 மணி நேரம் சொல்லணும். அதுக்கு தயாரா அப்படின்னா நீ 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட சொல்லலாம். அதே 4 மணி நேரம் அடுத்த மறுநாள் சொல்லணும். சொல்ல முடியுமா? சரி, அப்போ இதோட போதும், நிறுத்தி. அது மாதிரி சொல்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு நியமத்தோடு, இப்போ நான் ஒரு ராகத்தில் பாடுறேன், ஒரே மெட்டில் பாடுறேன்னா 3 மணி நேரம் தாக்குப்பிடிக்கிறேன்னா அந்த நாமத்தில் ருச்சி வந்தால் ஓகே. இப்போ நாமத்தில் ருச்சி வராதவங்களுக்கு என்ன பண்ணணும், வேறு வழியில் கொடுக்கணும். அப்போ இப்போ நான் வேறு மெட்டில் அவங்களுக்கு சுவைகரமான மெட்டில் பாடினேன். அதில் பார்த்தா வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தா, நான் போய் பார்த்தா நான் வேறு மெட்டில் ஒரு சினிமா மெட்டிலே போய் பார்த்தா ரொம்ப நேரம் கேட்டுக்கிறாங்க. இது ராமநாமத்தை வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தா ரொம்ப நேரம் கேட்டுக்கிறாங்க. அப்போது என்னடா வந்து இவ்வளோ நேரம் கேட்டுக்கிறாங்கன்னு. அதான் அப்போது
அந்த ராகத்தில் தான், அந்த ராகத்தில் மயங்குது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல், அஜ்ஞான சுக்ருதின்றது அதான், தெரியாமல் அவர்கள் பண்ணுற புண்ணியம் அதுதான். தெரிஞ்சோ தெரியாமல் ராமநாமத்தை நாக்கில் வந்தது, அவங்களுக்கு காதில் ராமநாமம் விழுந்தது. இதுதான் பெரிய உபகாரம். நீ ராமநாமம் சொல்கிறேன்னா ராம 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 ராம் ராம 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 இல்லைன்னு சுவையான ராகம் பாடினா கூட அவங்களுக்கு பிடிக்கணுமே. உனக்கு சுவையாக இருக்குது சரி, நீ கீர்த்தனை பண்ணுற, ஓகே, அது பிடிக்குது, கொஞ்ச நேரம் பிடிக்கும், அப்புறமா போதும்பா அப்படின்னு போட்டுருவேன். ஆனால் இந்த ராமநாமத்தில் நம்ம வேறு ராகத்தில் போட்டு பாடும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் பாடுறாங்க கூட சேர்ந்து. அதான் ஆச்சரியம். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ராமநாமம் மெட்டில் வந்துடுச்சுன்னா, ராமநாமம் யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் பாட முடியாதுன்னு சொல்ல வரேன். சாதாரண மெட்டில் பாடினா அது அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா எவ்வளோ நேரம் வேணால் பாடிப்பாங்க, நினச்ச போதெல்லாம் பாடிப்பாங்க இல்லையா. அவங்க 1 மணி நேரம் பாடின அவசியம் 5 நிமிஷம் பாடினா கூட போதும். அதில் மனசு ஒன்றி போகுது இல்லையா. இப்போ பிடிச்ச ராகத்தில் பாடும்போது மனசு எந்தளவுக்கு ஒருமுகப்படுதோ, அந்தளவுக்கு பிடிக்காத ராகத்தில் பாடும்போது மனசு ஒருமுகப்படாது. எப்படா கீர்த்தனை முடியும் அப்படின்னு டைம் பார்ப்பாங்க. 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சா, 1 மணி நேரம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அடிக்கடி கடிகாரத்தை பார்ப்பாங்க. அப்புறம் நாம சொல்லுவாங்க, கூட கடிகாரத்தை பார்ப்பாங்க. என் கூட இருக்கவங்களே அப்படியே அதுபோல் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சாதாரணமாக நம்ம ராகத்தில் பாடு, இப்போ நம்ம ஒரு ராகத்தில் ராம 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 ராம் இதுவே சுவையான ராகம் தான், எனக்கு பிடிச்சது தான். ஆனாலும் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கணுமே. எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்குமா? கூட உட்காரவங்களுக்கு பார்ப்பாங்க, டைம் பார்ப்பாங்க, போதும்பா 1/2 மணி நேரம் போதும், நாளைக்கு வச்சுக்கலாம் மிச்சம் அப்படின்ட்டாங்க. அப்போ 1 மணி நேரம் கூட சொல்ல முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு நியமம், அப்படி கட்டுப்பாடு அப்படிலாம் பண்ணால் இறுக்கி பிடிச்சா அது ஒரு சிரமமாக தான் செய்வாங்க. ஆனால் அவருக்கு இஷ்டமாக விட்டு 5 நிமிஷம் பாடினா, பிடிச்ச மாதிரி பாடினா அது அதில் மனசு ஒருமுகப்படுது, லயமாகுது. இப்போ நம்ம வேறு ராகத்தில் பாடும்போது மனசு லயமாகுது, சூப்பராக பாடி ஆனந்தமாக இருக்குது. சூப்பராக இருப்பா, கொஞ்சம் நேரம் பண்ணாலும் திருப்தியாக இருக்குதுப்பா அப்படின்னு. அவ்வளோதான். அந்த ராகத்தில் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பாட, நினச்ச போதெல்லாம் பாட, உன்னை யார் வேணான்னு சொல்கிறது. அப்படின்னா 10 நாமம் ஒன்றா நாக்குலேயும் சொன்ன மாதிரி ஆகிடுச்சு, உனக்கே நீ கேட்ட மாதிரி காதுலேயும் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். அதான் அஜ்ஞான சுக்ருதி. அப்படி தெரியாமல் அவர்கள் பண்ணுற புண்ணியம், அதுக்கு பெரிய பலன். அதுக்கு அந்த ராமான்னு சொல்கிறதுக்கு எக்கச்சக்க பலன்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் இப்படி ஆலாபனையாக ராகங்கள் போட்டு மெட்டு போட்டு பாடினா கூட, அதுவும் சாங்கேத்தியம் பரிகாசம் ஏளனமாக சொன்னால் கூட, பரிகாசமாக சொன்னாவே பலன் உண்டுன்னு சொன்னால், நீ ருசித்து ஒரு ராகத்தில் பாடுறேன்னு சொன்னால், மனசு ஒருமுகப்பட்டு பாடுறேன்னு சொன்னால், ருசித்து அப்படி ஆனந்தமாக ரமித்து பாடுறேன்னு சொன்னால் பலன் இருக்காதா? கண்டிப்பாக பூர்ண பலன் கிடைக்கும் இல்லையா. அது புரிஞ்சுக்கணும். அப்படி ராமநாமத்தை எப்படியாவது அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வழி பிடிச்ச ராகத்தில் பாடுறது தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நாம ஜபம் சொல்ல, நாம சங்கீர்த்தனம், அதுதான் கலியுகத்துக்கு சாத்தியமாகும். நீ நாம ஜபம் பண்ண சொன்னால் கொஞ்ச நேரம் பண்ணுவான், போதும்பா அப்படின்ட்டு விட்டு போயிடுவான். ஒரு 10 மாலை பண்ணுவான், 20 மாலை பண்ணுவான், ஒரு 100 மாலை பண்ணால் அது ஒரு பெரிய சாதனையாக நினச்சிப்பா. நான் 100 மாலை பண்ணிட்டேன், நான் 200 மாலை பண்ணிட்டேன், அதுவும் ஒரு பெரிய சாதனையாக நினச்சிப்பான். மறுநாள் பண்ண முடியாது அவனால். அது சாதனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி நினச்சி நாம் ஜபத்துலேயே டேஸ்ட் பண்ணவங்களுக்கு நாம் ஜபத்தை விட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாருக்குமே சுவையாக இருக்குன்னா நாம் சங்கீர்த்தனமாக பாடினா தான், ஒரு பாட்டாக பாடினா நல்லாயிருக்கும் எல்லோரும் கேட்குறதுக்கு இல்லையா, ஜபத்தை விட. இப்போ நாம் எழுத சொன்னால் எழுதுகிறாங்க, புஸ்தகத்தில் நோட்டில் எழுதுகிறாங்க, ருச்சியோடு எழுதுகிறவங்க எழுதுகிறாங்க. சில பேர் எழுத சொல்கிறோம், எவ்வளோ தலையால் தண்ணி குடிக்கிறோம், ஆனாலும் அவங்க எழுதவே மாட்டுறாங்க. ஏன்னா அதில் எழுதுறதுல எங்களுக்கு ருச்சி வரல. எழுதுறப்பா ஒரு பக்கம் தான் எழுதுறேன், 2 பக்கம் எழுதுறேன். நான்லாம் அடியெல்லாம் ஆரம்ப காலத்தில் எழுதுறப்பா ஒரு நோட்டு முடிச்சிடுவேன். ஆமாம், அந்த 1,00,000 நாமான்னா அந்த 1,00,000 நாமம் அந்த ஒரு நோட்டு இருக்கும், 10,000 நாம அந்த நோட்டு ஒரு நோட்டு, அந்த ஒரு நோட்டு ஒரு நாள் முடிச்சிடுவேன். 2வது நாள் 2வது நோட்டு, அப்புறம் ஃபுல்லாக ஒரு நோட்டு முடிச்சுட்டு தான் எழுந்துப்பேன். அந்தளவுக்கு எழுதுவேன் ராமநாமம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கதின்னு போது, இந்த ஒன்று தான் கதி கலியுகத்திலும் போது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ சத்தியாக கடைப்பிடிக்கணும். அதில் ஒரு பக்கம் போதும், அரை பக்கம் போதுன்னு அளவு வச்சு அது நம்ம உரம் கட்டணும். அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் கதின்னு அதை உறுதியாக பிடிச்சிக்கணும். திருடபிரதனா அந்த ராமநாமம் இன்றைக்கி ஒரு நோட்டு முடிக்காமல் நான் எழுந்துக்கிறதில்ல, அப்படி ஒரு நோட்டு பூரா முடிச்சிடணும். அந்த 10,000 நாமாவா, அது எவ்வளோ ராமம் பாகம்
அந்த எத்தனை நாமா அது ஒரு நோட்டில் வந்து 1,00,000 நாமாவா 10,000 நாமா தெரியல. அந்த நாமா வந்து 1,80,000 சாரி 10,000 ஓகே 10,080 10,080 நாமா இருக்குது ஒரு நோட்டில். அப்படின்னா அந்த நோட்டில் நம்ம 10,000 நாமா எழுதுகிறோன்னா அவ்வளோதான். இவ்வளோ நாமா சொல்லிடுவோம், 10,000 நாமா சொல்லியிருக்கோம். சந்தோஷம். எழுதினே சொல்லினே அப்படியே எழுதின்னு இருக்கோம். நாம தரிசனம் பண்ணுற பாக்கியம் கட்சிது நோட்டில். இப்போ என்ன பண்ணால் அந்த ஒரு நோட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எழுதணும். அப்படி தான் பண்ணுவேன் ஒரு சமயத்தில். அப்புறமா நாம ஜபத்தில் ஆரம்பித்து அப்புறம் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சு. இவனா நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால என்னென்னா இப்போ நானே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். மற்றவங்களுக்கு பாட்டு மூலமாக சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தோடனே நிறைய பேர் அதை பிடிச்சினாங்க. நிறைய பேர் அந்த பாட்டில் அப்படி ராமநாம காதலை கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ பேர் வியூவர்ஸ் வராங்க இல்லையா ராமநாமம் கேட்குறது. பார்த்தா 200 300 வராங்களே. இப்போ அத்தனை பேர் காதலே ராமநாமம் விழுந்திருக்கோம் இல்லையா. இப்போ அவங்கள அறியாமலே அதை ஹம்மிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த ராமநாமத்தை. இப்போ அந்த ராகத்தில் ஹம்மிங் பண்ணி பாடின்னு இருப்பாங்கள்ல. நாக்குள்ளே வந்துடுச்சே ராமநாமா. ராமநாமம் சொல்ல வச்சாச்சே, ராமநாம கேட்க வச்சாச்சே, ராமநாம பிரச்சாரம் பண்ணியாச்சேப்பா. ராமநாம சொல்ல வச்சாச்சு, ராமநாம கேட்க வச்சாச்சு, ராமநாம சொல்ல வச்சாச்சு. இதுதான் ராமநாம பிரச்சாரம், வேறு என்ன வேணும்? சுவையான ராகங்களில் கொடுக்கும்போது இப்போ பாருங்க 200 300 400 வியூவர்ஸ் வருதுன்னா எவ்வளோ பேர். அப்போ தானே நீங்கள் இதெல்லாம் நாங்கள் 2000 2500 வியூவர்ஸ்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பாடினேன். அதெல்லாம் 2000 5000 அப்படின்லாம் வந்திருக்கு. அப்படின்னா 2000 1000 2000 அப்போ நிறைய வந்திருக்கு. 2500 அது மாதிரி 5000 இல்லை 5000 10,000 தெரில. ஆனால் 2000 வந்திருக்கு. அதனால தெரியும். 2000 2500 அப்படி வந்திருக்கு. 5000லாம் கிடையாது. 2000 2200 அது மாதிரிலாம் வந்திருக்கு. அது மாதிரிலாம் விவசாயம் அப்போ அவ்வளோ பேர் அதில் போய் சேர்ந்துருக்குது. இந்த ராமநாமம் போய் சேர்ந்துருக்குது. இதே ஒரு ராமநாமம் பிரச்சாரம் தானே. அப்புறம் என்ன ராமநாமா காதலையும் விழுந்துடுது, அவங்க வாக்குலேயே ராமநாமா வந்தது. அவங்க பாட்டுக்கு சமையல் செய்திருக்கும் போது இந்த ஹம்மிங் பண்ணின்னு அந்த ராகத்தில் ராமநாமம் பாடின்னு இருப்பாங்க. அப்படின்னு எதுக்குன்னு தனியாக உட்காந்து ராமநாமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஹாயான பாட்டியாச்சு, இதில் ராஜ பாட்டியாச்சு. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், உட்காந்துன்னு சொல்லலாம், சமையல் செய்துன்னே சொல்லலாம். என்ன சாமான் தொலைக்கும் போது சொல்லலாம், துணி துவைக்கும் போது சொல்லலாம், எப்படி வேணாலும் லேடிஸ் சொல்லலாம். அது மாதிரி வந்து எந்த காரியம் செய்திருக்கும் போது அவங்க பாட்டு ஒரு வேலை வாயில் இப்போ பாட்டு பாடினு இருக்காங்க இல்லையா, அதனால் அப்படியே முணுமுணுத்துன்னு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு பதில் ராமநாம முணுமுணுத்துன்னு இருக்கலாமே அந்த ராகத்தில், பிடிச்ச ராகத்தில். அப்போ ராமநாமா சொன்ன பாடு உள்ளனாவும் ஆவர்த்தி ஆகும். அதுதான் விவசக்கிரணன்னு. விவசக்கிரணன்னா தன் வசமின்றி நாக்கில் உச்சரிக்கிறது தான் விவச. அதனால முணுமுணுத்துன்னு இருக்கிறது, தன் வசமின்றி அப்படியே ஹம்மிங் பண்ணினே இருக்கிறது. சில பேர் பாத்ரூம் சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பாத்ரூமில் கூட அவங்க ராமநாமம் பகவான் ஏதோ ஒரு பாட்டு பாடினு இருப்பாங்க. அது போல் ராமநாமம் பாடலாம். ஏன்னா இதுக்கு அசுத்தம் கிடையாது. பாத்ரூமு டாய்லெட்டு இதெல்லாம் அசுத்தமே கிடையாது ராமநாமத்துக்கு. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு ராஜபாட்டு இது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த நிலையிலையும் சொல்லலாம். தீட்டுக்கிட்டலாம் கிடையாது இதுக்கு. அப்படின்னும் போது இது எப்படி வேணால் சொல்லலாமே. அதுதான் நேற்று அஜாமில பாக்கியத்தை மெனக்கட்டு அவ்வளோ நேரம் சொன்னேன். நம்ம 2.5 மணி நேரம் சொன்னேன் அஜாமில பாக்கியம். எதுனா நாம மகிமைன்றதுனால தானே. அதனால் இந்த நாமத்தை பிடிச்சிக்கிட்டா இதை விட வேறு எதுவும் தேவையே இல்லை. ஆனால் இதுக்கு ரசிப்பு தன்மை வேணும்னா நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் போனால் ரசிப்பு வந்துடுது, அவ்வளோதான். ராமநாமத்தில் ருச்சியாக வரல, நாம ருச்சி வரல. ஏன் நாம ருச்சி வரல? கொடுக்க வேண்டியவங்க சரியாக கொடுத்தாங்கன்னா நாம ருச்சி வர வேண்டியவங்களுக்கு தன்னாலே வந்துட்டு போகுது. கொடுக்க வேண்டியவங்க சரியாக கொடுத்தாங்கன்னா குருமார்கள், வர வேண்டிய சிஷ்யர்களுக்கு தன்னாலே அது பாட்டுக்கு ராமநாமம் வந்துகிட்டே இருக்குது. அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது இப்போது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வழியில் குத்துட்டு இல்லை அந்த ராமநாமத்தை, அவங்களால அந்த ராமநாமத்தை விட முடியாது. திருப்பி அந்த ராமநாமத்தில் பல ஹம்மிங் பாடினே இருப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த சினிமா மெட்டு பாடுறதுல அந்த மெட்டு பாடுறது இந்த மெட்டு பாடுறது, நீ அந்த மெட்டில் நான் அந்த பாட்டாக பாடுறேன், நீ ராமநாமம் தான் பாடுறேன் அப்படின்னு சரி தப்புன்னா அப்போ ராமநாமத்தை விட்டுருவேன், அவ்வளோதான். இல்லை நான் ஜபிச்சிக்கோ. அப்படி உனக்கு அதாவது எது உனக்கு அனுகூலமாக நாம எழுதுறது உனக்கு அனுகூலமாக இருந்தால் தாராளமாக தயவுசெய்து நாம எழுதுங்க, ரொம்ப நல்லது. நாம ஜபம் உனக்கு பழிச்சதுன்னா தாராளமாக நாம ஜபமாக பண்ணுங்க. தாராளமாக கீர்த்தனமாக பண்ணல, எனக்கு இந்த மெட்டே போதும், எனக்கு அந்த மெட்டெல்லாம் வேணாம் அப்படின்னா தாராளமாக அந்த மெட்டிலே அவங்கவுங்களுக்கு இதுதான் வந்து பாருங்க, இது தாராளமாக விசாலமாக விடப்பட்டது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விடப்பட்டு இருக்குது ராமநாமம். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன், அவ்வளோதான். எப்படியோ ராமநாமம் சொல்கிறோம், யார் இருந்தாலும் வழிகள் எந்த வழியோ, ஆனால் சொல்கிறது ராமநாமம் அப்படின்னா சந்தோஷம் தானே. பகவான் எந்த விதத்துலையும் சந்தோஷப்படணும்.
நீ எத்தனை நாமா சொல்கிற அதெல்லாம் கணக்கு. நீ எந்த மனசு ஒருமுகப்பட்டு சொல்கிறியா அதையும் பார்க்க மாட்டான். நீ ராமநாமா சொல்கிறியா அது போதும் போ, அவ்வளோதான். நீ எத்தனை நாமா சொல்கிற, நீ எவ்வளோ நேரம் சொல்கிற, நீ எந்த ராகத்தில் பாடுற, அப்போ மனம் ஒருமுகப்பட்டு சொல்கிறியா, மனம் ஒருமுக அதெல்லாம் பார்க்கறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமல் விவசக்கிருணன் தன் வசமின்றி நாமத்தை சொன்னால் அது நெருப்பு பஞ்சு பொதியை எரிச்சிடுற மாதிரி எரிச்சிடும் பாவங்களை. அதனால் அது போதும். இப்போது நான் எதையோ சொல்ல வந்தேன், இப்போ ராமநாமத்துக்கு இதுவும் முக்கியமான விஷயந்தான். சரி, அதில் போயிட்டேன். அதாவது பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், ஆனால் அதில் எத்தனை பேருக்கு அனுபவம் ஏற்படுது? காலையில் ஒரு விஷயம், ஒரு சண்டை வீட்டாண்ட, அதில் வந்து 2.5 லட்சம் ஒருத்தர் காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு பிரச்சனை. அவன் என்ன பண்ணால் போலீஸை வர வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் காசு கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் காசு கொடுக்கலன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் காசு கொடுத்துட்டேன்னு போய் சொல்கிறான். அப்போ அந்த காசு கொடுத்த அம்மா சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியனை பகவான் பார்த்துப்பாரு அப்படின்லாம் என்னென்னவோ சொல்கிற ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விஷயத்தை அப்புறமா சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து என்னென்னா, நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம், நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோம். சொல்கிறேன் எதுக்குன்னா, நான் கூட ஏமாந்துருக்கேன். அது போல் காசுலாம் சில பேர்கள் ஏமாந்துருக்கேன், உறவினர்களையும் ஏமாந்துருக்கேன். ஆனால் துடிச்சிருக்கேன். ஆனால் இது மாதிரி ரொம்ப சாபங்கள்லாம் கொடுக்குறது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. இந்த சாபம் கொடுக்குறது இதெல்லாம் ஏன் சபிக்கணும்? கோபத்தில் ஆமாம் சாபம் கொடுக்கணுன்ற புத்தி வரதான் வரும். சாபம் கொடுப்போம், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் இந்த மனோநிலைக்கு கிருபண நிலை, மற்றவர்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுறதுக்கு காரணம் கிருபணகா பலஹேதவகா அப்படின்ட்டு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. பலனை உத்தேசித்து நீ இருந்தாலே கிருபண நிலை, அதாவது மற்றவர்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுவாய் அப்படின்றது உண்மை தானே. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒருத்தர் வந்து என்னென்னா 2.5 லட்சம் கொடுக்கணும், அது ஏமாற்றிட்டார். அவர் வந்து என்னென்னா அந்த லேடிஸ் வந்து என்னென்னா அவங்க வந்து சீட்டு பிடிக்கிறவங்களோ ஏதோ வட்டிக்கு வர்றாங்க போல இருக்குது. அவங்க அந்த 2.5 லட்சம் 10 வருஷமாக கொடுக்கல போல இருக்குது. அது காலைல ஒரு தகராறு இருந்தது. எதுக்கு தான் நான் இதெல்லாம் விவகாரங்கள்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து எதுக்கு சொல்ல வரேன்றது பின்னாடி சொல்கிறேன். அப்போ போலீஸ்லாம் வர வச்சு பேசினாங்க. பேசி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, பயங்கரமாக அந்த மருமகளும் மாமியாரும் பயங்கரமாக சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு. அவன் என்ன பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிட்டான் அவனுக்கு. அப்போது இவ்வளோ டென்ஷனு. அப்போது அவங்களுக்கு பார்த்தா அப்படியே வாயில் தண்ணி அப்படியே வாயெல்லாம் தண்ணி வர மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. உடம்புலாம் வெளுத்து போச்சு அவங்களுக்கு, அந்த வயசானவங்களுக்கு, அவங்க பணம் கொடுத்தவங்களுக்கு. அவங்க வந்து என்ன அநியாயமாக பொய் புள்ளிடுவாடா, இது போல் வந்து நான் கொடுக்காத காசு கொடுத்தேன்னு பொய் சொல்லிட்டியாடா, போலீஸ் எடுத்துருவா அது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போது ஒருத்தர் வந்து அப்படிலாம் ரொம்ப பிபி ஏறிடும் பயங்கரமாக. அப்புறமா மறுபடியும் ஏற்கனவே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆனால் மறுபடியும் பிபி ஏறிடும், வேணான்ட்டு எவ்வளோ தடுத்துறாங்க அவங்க. ஆனால் அடங்க மாட்டுறாங்க, அவங்க கொதிக்கிறாங்க அப்படி கோபத்தில் வயசானவங்க. அப்புறமா அவங்க மருமகள்லாம் சாந்தப்படுத்தி அவங்க மருமகளும் பயங்கரமாக திட்டினாங்க, சாபம் கொடுத்தாங்க அந்த பணம் கொடுத்தவனுக்கு. கடைசியில் என்னென்னா நிம்மதி இல்லாமல் யாரார்களையோ போய் நீதி கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரெல்லாம் பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த போலீஸ்காரெல்லாம் போயிட்டாங்க, வேன் ஜிபி எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த போலீஸ்காரெல்லாம் போன பிறகு என்ன சொல்கிறான், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க கத்துறது பார்த்தா ரொம்ப சாபெல்லாம் கொடுக்குற ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால் போலீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இது லேடிஸ் விஷயம் நம்ம சரி இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள வந்து லேடிஸ்கள் போய் என்ன பேசுறது, லேடிஸ் அவங்க தான் பயங்கரமாக சாபம் கொடுக்குறாங்க, பயங்கரமாக கத்துறாங்கன்னா அவங்கள போய் என்ன வாக்குவாதம் பண்ணுறது. அதனால் நான் சொன்னேன் அவங்க டீசெண்டாக, அம்மா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க. 2 போலீஸ் வந்து போயிட்டாங்க. போலீஸ் வர வச்சாங்க, போயிட்டாங்க. அப்புறமா இவங்க பாட்டு கத்தின்னு நிம்மதி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் போய் நான் பண்ணுறது தப்பா, எப்படி அநியாயமாக புழுகிறானேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நீதி கேட்குறாங்க, நியாயம் கேட்குறாங்க. யார் பதில் சொல்லுவாங்க? அவங்களுக்கு யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாது. இவங்க குத்துறது என்ன இது மாதிரி யாருக்கு தெரியும்? அவங்கெல்லாம் போய் பாருமா, நீங்களே பாருமா இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாருமா இப்படி பண்ணுறாங்க, எங்கள் வீட்டு அம்மாக்கள் கேட்குறாங்க. இது மாதிரி அவங்கள போய் நீதி கேட்குறாங்க, அவங்க பண்ணுறது நியாயமா அப்படி இப்படின்னு. அப்போது
மற்றவங்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுறதுன்னா அர்த்தம் அனர்த்த ஈக்ஷையா, பணத்தினால் வரக்கூடிய அனர்த்தங்கள். வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் நீ பணத்தை கொடுத்த, வட்டி கொடுப்பான்னு நினச்சி தானே பணத்தை கொடுத்த, ஆசை தானே காரணம். அவ்வளோ வட்டி கொடுத்து 2 லட்சம் நீ கொடுத்தது எதுக்கு? வட்டி கொடுப்பாங்க, வட்டிக்காக ஆசைப்பட்டு, அதில் பல மடங்கு பணம் பெருகும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே கொடுத்தீங்க நீங்கள். அதுக்காக தானே 10 கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கினீங்க. இப்போ இவங்க கையெழுத்தெல்லாம் வாங்குறதெல்லாம் ப்ரூஃப்லாம் இருக்குது. இருந்தாலும் அப்போ ஏன் கொதிக்கிறீங்க? 10 வருஷமாக ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மாதிரிலாம் அது என்ன நடந்ததோ ஏது தெரில, அது என்ன விஷயமே தெரில. நான் அதெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். காலைல எங்கள் வீட்டுக்கு எதிர நடந்ததுனால சொன்னேன். அப்போ ஏன் இவ்வளோ என்ன ஒவ்வொரு வீடாக போய் அவங்க கவலையை சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க கஷ்டத்தை புலம்புறாங்க. அப்போ அவங்களாம் கேட்குறவங்க என்ன பண்ண முடியும்? கேட்குறவங்க கம்முன்னு வாய்மொழி கேட்பான், ஆமாம் தப்பு தான் அவன் செய்த, அந்த பையன் பண்ணது தப்பு தான், அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களால ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா? அப்படி ஒவ்வொரு வீடாக போய் கேட்கணுன்னு அவசியம் என்ன? ஒவ்வொரு லேடிஸாக போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்கள போய் பஞ்சாயத்து பண்ணி என்ன ஆக போகுது? இதில் ஏதாவது விமோசனம் வருமா? ஒன்றுமே வராது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆசை தான் காரணம். ஆசை தான். வட்டி அதிகமாக வரும், வட்டி குட்டி போட்டு அதுக்கு அதிகமாக பணம் வாங்கலாம், அப்படி வாங்கிடலாம்னு நினச்சி தான் அவங்க பாட்டு ஃப்ரீயாக விட்டாங்க. 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். அப்புறம் நான் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வாங்கிடலாம் காசுன்னு நினச்சாங்க. அவங்க சுத்தமாக கொடுக்குறதாவே இல்லை. முதலுக்கே மோசம். அந்த பையன் அவன் அப்படியேப்பட்ட பையனாக இருக்கிறான். அவன் அங்கே போனால் இவங்களே மிரட்டுறான், அடிக்கிற மாதிரி வரான் அவன். அப்படியேப்பட்ட சின்ன வயசு பையன் அவன் இல்லையா? இந்த வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாமியார் மருமக சண்டை போடுறாங்க. எதுக்குன்னா இப்படி தான் போகும். பணத்து மேலே புத்தி போச்சுன்னா, பணம், சொத்து, பணம், தங்கம் இதெல்லாம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல விரோத பாவம் உண்டாகும். அந்த இடத்துல கலிபுருஷன் இருப்பான். அது சண்டை சச்சரவுகள் உண்டாகக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இது மாதிரி நஷ்டம் எனக்கு கூட ஏற்பட்டுக்குது. அப்புறமா என்ன பண்ண, நம்ம சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு சமாதானப்படுத்தும். கண்டிப்பாக போனால் போயிட்டு போ, என்ன பண்ண முடியும்? சண்டை போட்டு சட்டை பிடிச்சி கிழிச்சி அது சண்டை போட்டு இது பண்ணி விழுந்து பிறந்து என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சரி, அப்படியே பணம் கிடைச்சாலும் சரி, அவன் கொடுத்த பணம் திருப்பி கிடைச்சிட்டாலும் நீ அதோட நிம்மதி. அப்போ கூட என்ன பண்ண, அதுவும் பலவீனம் தான். பணம் கொடுத்துட்ட பிறகு சந்தோஷமாகிட்டேன் அப்படின்னா, பணம் வந்தால் சந்தோஷம், பணம் போயிடுச்சுன்னா துக்கம். அப்படின்னா நீ அந்த பணம் தான் உன் நிம்மதியை சாவி கொடுத்து ஆட்டுது. ஆமாம், உன்னை கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த பணம் என்னென்னா அது உன்னை அடிமைப்படுத்தும். அது எப்படிலாம் உன்னை இட்டும் போகணுமோ அப்படிலாம் நீ செயல்பட்டு தான் ஆகணும். அந்த பணத்துக்கு நான் அடிமை கிடையாது. பெண் ஆசைக்கோ பணத்தாசைக்கோ பொன்னாசைக்கோ நம்ம அடிமை கிடையாது. நம்ம பகவானுடைய அடிமைகளை எப்போ ஆனமோ அப்போ எழுதி குத்தாச்சு. இனிமேல் நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய தத்பூருஷ நிஷேவையான்னு நேற்று சொன்னோம் அஜாமல பாக்கியத்தில். பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யணும். போய் அந்த மனப்பான்மை இருந்தால் தான் இதெல்லாம் ஒரு பெரிய 2 லட்சம் இல்லை 2.5 லட்சம் இல்லை 2 கோடி ஆனால் கூட சரி, மனசு கலங்க மாட்டான். ஒரு 10 ரூபா விஷயத்துக்கே நம்ம மனசு தோஞ்சி போகிறோம் இல்லையா? மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது ஐயோ ஏமாந்துட்டேனே, ஐயோ அந்த கண்டக்டர்களை சில்லறை வாங்காமல் விட்டுருவாங்க சில பேர். அதுதான் உடனே ஐயோ அந்த கண்டக்டர் 10 ரூபா விட்டனே 20 ரூபா விட்டனே அதே நினச்சிருப்பாங்க. அந்த 10 ரூபா சம்பாதிச்சிடலாம். இப்போ சொல்கிறேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம், 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்த நீங்கள் பலவீனம் அடையிறீங்க பற்றியா, இதனால் ப்ரெஷர் ஆகுது பற்றியா, இந்த டென்ஷன் இதனால் நீங்கள் ஞாபக சக்தி இழக்கிறீங்க பற்றியா? எங்கே எதை வச்சு ஞாபக சக்தி இழந்துடுறீங்க, புத்தி பேதலிச்சு போகுது, யாரை பார்த்தாலும் டென்ஷனாக வரும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசு அப்படியே ஒடிஞ்சு போகுது, அப்படியே தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துடுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, பல கவலைகளில் குழப்பங்களில் ஏன் இருக்கிறாங்க சொல்லுங்கள்? ஏன் இந்த நிலைமை ஏற்படுது? ஆனால் இந்த பலவீனத்தை மறுபடியும் உங்களால் பெற முடியுமா? மறுபடியும் இந்த பலவீனத்தில் விழுந்துட்டால் மறுபடியும் நம்மளால் பலம் பெற முடியுமா? இந்த மனோபலத்தை பெற முடியுமா? இந்த ஆரோக்கியத்தை பெற முடியுமா? இழக்கிறது ரொம்ப ஈஸி. கோபத்தினால எரிச்சல்னால மற்றவங்கள சபிக்கிறதுனால நீங்கள் டென்ஷன் ஆகி நம்ம சக்தி இழக்கிறது ஈஸி. அந்த சக்தியை மறுபடியும் பெறத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா?
அவ்வளோ லேஸில் நம்ம சக்தி நம்ம கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், பொறாமைப்படுறோம், ஒருத்தரை பார்த்து எரிச்சப்படுறோம், ஒருத்தர் பழி வாங்குகிறோம். அதனால் எவ்வளவு சக்தி நம்ம விரயமாக்குறோம் தெரியுமா? ஆசைகளால் தானே. இதுக்கு காரணம் இவ்வளோ கோபம் வர்றதுக்கு, இவ்வளோ கோபம், எரிச்சல், சாபம் இதெல்லாம் எதனால்னா ஆசையினால் தானே அழிவு. ஆசை தானே காரணம். இப்போ அவன் அதிகமாக பணம் கொடுப்பான், வட்டி கொடுத்து பணம் கொடுப்பான்னு ஆசையினால் முன்னாடி அக்கறையாக அவங்களுக்கு 2.5 லட்சம் பணம் கொடுத்தாங்க இல்லை, வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அதை வசூல் பண்ணலான்ற ஒரு நோக்கத்தை தானே அவங்க பணம் கொடுத்தாங்க. என்ன ஆச்சு அந்த ஆசையினால்? 10 வருஷமாக டென்ஷனு, 10 வருஷமாக பிபி, 10 வருஷமாக இவங்களுக்கு பதிலாக இவங்க எங்கே வாங்கினாங்களோ அவங்களுக்கு இவங்க வட்டி கட்டுன்னு இருக்காங்க. எப்படி ஆயிடுச்சு பத்தியா? அதாவது இப்போது கையில் காசு 2.5 லட்சம் யார்கள் இருக்கும், அவங்க என்ன பண்ண உணரத்தில் வாங்குவோம் வட்டிக்கு. அங்கே ₹1 வட்டிக்கு வாங்கிட்டு இங்கே ₹3 வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இவங்களுக்கு ரெகுலராக இதெல்லாம் இது ஃபைனான்ஸ் தானே, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தானே இதில். அப்போ காசு ஒன்று இடத்துல வாங்கி தான் இவங்க கொடுக்குறாங்க. தங்கள் சொந்த கையில் காசு கிடையாது. இன்னொரு இடத்துல அந்த காசை வாங்கி கொடுக்கும்போது அந்த காசை அவன் வாங்கிக்கிறான் இல்லையா, அவன் ஏமாத்துறான்னா இவங்க வட்டி காட்டணும், இவங்க பதில் சொல்லணும். 4 பேர் காசுன்னா அந்த காசுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த காசுனா அந்த காசுக்கு வட்டி இவங்க கட்டணும். அப்படி 10 வருஷமாக கட்டினு இருக்காங்க. ஏன்னா அதை மொத்தம் வசூல் பண்ணிடலாம் இவங்களேருந்து. ஆனால் வசூல் பண்ண முடியல. அவன் பயங்கரமாக முறைக்கிறான், அது பண்ணுறான். அப்போ அந்த 2 லட்சமும் போச்சு, பணத்துக்கு பணமும் போச்சு, வட்டிக்கு வட்டியும் இவங்க சேர்த்து கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு வாங்கினத்தில். இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாமியார் மருமகன் இவங்களே உணரத்தில் வாங்கி கட்டி ஏன் இவ்வளோ டென்ஷனு, ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன்னா அதுதான் ஆசை தான் காரணம். பேராசை, லோபம். நல்ல நாம் இப்போ எதுக்காக கொடுத்தாங்கன்னா லாபத்துக்காக தான் கொடுத்தாங்க. உறவு ரொம்ப நெருங்கினவங்க பாவம் பச்சாதாபப்பட்டு அப்படி உதவியாக செய்தாங்க. உதவி செய்தால் அது வட்டியாக வாங்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால் அது உறவு இல்லை, ஆசை தான் காரணம். பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் காரணம். கடைசியில் என்னன்னா அந்த ஆசை தான் நம்மளை ஏமாற்றும். அதான் சொல்கிறார், ஆசை அறிமின் ஈஸ்வரனோட ஆயினும் ஆசை. அப்போது 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல வாங்கி கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ யோசித்து பார்க்கணும். அப்படின்னா இது மாதிரி வாங்கினவங்களுக்கும் நிம்மதி இல்லை, கொடுத்தவங்களுக்கும் நிம்மதி இல்லை. இப்போ வாங்கினானே அவனுக்கும் நிம்மதி இல்லை. போலீஸ்லாம் ரொம்ப இது பண்ணி அவனுக்கு டென்ஷனு. அதே சமயத்தில் ஏன்னா இன்னொருத்தர் பார்த்து மோசம் பண்ணுறவன் அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. கண்டிப்பாக அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். இவர்களுக்கு கேவலமான பேச்சுகள், சாபங்கள் இதெல்லாம் வாங்கி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த கதையை சொல்லறதுக்காக நான் வரல. இந்த கதையினுடைய சாரம் என்னன்னு கேட்டால், அர்த்தம் அனர்த்தேக்ஷையா, ஆசையானது நம்மளை இப்படி தான் அழிவு கொண்டு போடும். நம்மளை கோபத்தை உண்டாக்கிடும், டென்ஷன் உண்டாகிடும். இழந்த சக்தியை மீண்டும் பெற முடியுமா? பெறவே முடியாது, டென்ஷன் ஆகிறதுனால. அப்போ ஜாலியாக இருக்கிறதுனால தான் உன் சக்தியை சேகரிக்க முடியும், சக்தி அதிகரிக்க செய்ய முடியும். அந்த சக்தியினால் ஆயுசும் கூடும், என்ன மனசுலேயும் ஒரு சாந்தி ஏற்படும். அதுக்கு தான் பாகவதம் படி, பகவத்கீதை படின்னு அப்படின்னு தலைப்பாடாக சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். நாமா சொல்லு, நாம தான் சாந்தியை கொடுக்கும். வெறும் வயிற்றில் சொல்லு. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு பல்ல தொலைக்கிட்டு குளிச்சுட்டு, காலை கடன் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பல்ல தொலைக்கிட்டு அழகாக உக்காந்து நல்லா விடியற் காலத்தில், நல்லா குளிர்ச்சியான காலத்தில் அழகாக உக்காந்து நாமா சொல்லு, ராமநாமா சொல்லு. வெறும் வயிற்றில் சொல்லு, சாப்பிடாத, வெறும் வயிற்றில் நாமா சொல்லு. அதுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது, மனசில் சாந்தி உண்டாயிடும் அப்படின்னு எதுக்கு மெனக்கட்டு சொல்கிறாங்க மகான்கள்லாம்? அவங்க நன்மைக்காகவா? உன்னுடைய நன்மைக்குடா, உன்னுடைய நன்மைக்காக தானே மகான்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு இப்படிப்பட்டவனுக்கு ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க? நாமா சொல்லு, நிறைய நாமா சொல்லு. அப்புறம் பாகவதம் படி, அதை மனசில் வாங்கு. மகான்கள் பார், அந்த பாகவதத்தின்படி, அந்த பகவத்கீதையினுடைய உபதேசத்தின்படி எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு. அப்படின்னா அந்த மகான்களை பார்த்தா தான் அந்த மகானுடைய தபஸில் 16 ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மகான்களை தியானம் பண்ணு, அவருடைய சரித்திரங்களை திருப்பி அபியாசம் பண்ணு. அப்புறம் அதை நீ பழக்கத்தில் கொண்டு வருவ. உன்னுடைய நடைமுறையிலையும் உன்னுடைய நடத்தையிலையும் மாற்றங்கள் ஏற்படும்.
நீ சின்ன சின்ன ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இழப்புகளை பார்த்து பெரிய பெரிய இழப்புகள் வந்தாலும் அதில் பெருசாக நீ கவலை மனசு செலுத்த மாட்டேன். யாருக்கோ நடந்தால் நீ எப்படி கவலைப்படாமல் இருக்கிறியோ அது மாதிரி உனக்கு நடக்கிறது போதும் நீ கவலைப்படாமல் இருப்ப. யாருக்கோ நஷ்டம் ஏற்பட்டால் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறியோ அது மாதிரி உனக்கு நஷ்டம் ஏற்படும் போது நீ கவலைப்படாமல் இருப்ப. அந்த மனோநிலை, அந்த மனத்தினுடைய அந்த சமநிலை, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், இவைகளில் சமநிலையானது கிருஷ்ண பக்தியினால் தான் உண்டாகும். கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால்தான் உண்டாகும் இந்த சமநிலை. அவ்வளோ லேஸில் உண்டாயிடுது. அந்த மனசில் அவ்வளோ சாந்தி, அவ்வளோ சந்தோஷம். இப்போது சந்தோஷம் எதனாலையும் யாராலையும் நம்ம சந்தோஷத்தின் சாவியை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது பணத்து கையில் கொடுத்துடக்கூடாது. அது ஒரு பெண் கையில் கொடுத்துடக்கூடாது. அந்த பெண் நம்மளை ஆட்டி படைப்பான். அதே மாதிரி ஒரு பணத்து கையில் கொடுத்துடாது. அந்த பணம் என்ற மாயை நம்மளை ஆட்டி படைக்கும். மாயா பிசாச்சி பரிமர்த்தி தானம். அப்போ மாயை என்ற பிசாசை நம்மளை ஆட்டி படைக்கும். அதே மாதிரி பொண்ணு, தங்கம், வெள்ளி, இல்லை குடும்ப சூழ்நிலைகள், கவலைகள், இவைகள்லாம் இவைகளிடத்தில் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டு நம்ம அவங்க போய் தேகின்னு போய் தொங்கின்னு இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்கணும். யார் கையிலையும் நம்ம சந்தோஷத்தை ஒப்படைக்கக்கூடாது. அப்போ மனசை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இப்போ காலையில் சொன்னேன், அந்த மாமியார் மருமக போய் வீடு வீடாக போய் நியாயம் கேட்குறாங்க. நியாயம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? தலையாட்டுவாங்க, அவ்வளோதான். தலையாட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நீ அவங்களாம் சொல்லிக்கிறது உனக்கு ஒரு ஆறுதல் நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்யூஷனே கிடையாது. அதெல்லாம் ஆறுதலே கிடையாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு அவங்களாம் சமாதானம் சொல்ல முடியாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் சமாதானம் சொல்லிடணும். பார்த்தியா, இது ஒரு பாடம். இந்த 2 லட்சம் போச்சுன்றது கவலைப்படுற. எனக்கு கூட அதுபோல் லட்சக்கணக்கில் எனக்கு பணம் போச்சு. அதை கவலைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, இது இப்படி தான் ஏமாற்றும். இது மேலே ஆசை கொண்டு அப்படி தான் ஏமாற்றும். சொத்து 2 லட்சம் இல்லை, 2 கோடி நம்ம சொத்தே ஆனாலும் சரி, 1 கோடி ரூபா போதுன்னா, அது கோடியோ எத்தனையோ லட்சமோ எத்தனையோ கோடியோ, அது 1000 கோடி கூட இருக்கு, 2000 கோடி சொல்கிறேன். எல்லாமே நமக்கு அது பெருசாக தோணுதே தவிர அவளும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிடும். எல்லாமே லோஷ்டவத் சப்தத்வீபத்துக்கு அதிபதி. சப்தத்வீபமும் லோஷ்டவத்து மண்ணாங்கட்டி சம்மானிச்சாராம் அம்பரீஷன். அப்படிப்பட்ட மகான்களுடைய சரித்திரங்களை படித்தா தானே நமக்கெல்லாம் இந்த புத்தி மாற்றம் ஏற்படும். நமக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு மனசுக்கு முதல்ல ஒரு பாதுகாப்பு வளையம். யாருக்கும் நான் அடிமையாக மாட்டேன், எந்த விஷயங்களுக்கும் நான் அடிமையாக மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு வளையம் போட்டுக்கணும். அந்த வளையத்திலேருந்து என்ன தான் சலிக்க செய்தாலும் அதிலேருந்து நான் மனசால் இதை கடைப்பிடிக்கணும். மானசீகமாக சர்வகர்மாணி மானசா சந்நியாசஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருமன். இந்த 9 துவாரம் உள்ள புரிக்கு 1000 விஷயங்கள் வரட்டும், 1000 விஷயங்கள் போட்டுங்க, அதுக்கு நான் காரணமாக மாட்டேன். புரியுதா? தேகத்தில் வரக்கூடிய விஷயங்கள், தேகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளோ மனசுக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு நான் காரணமாக மாட்டேன். நைவகாரையன்னு என்ன குருவன்னு, நான் எதுலேயும் செயல்படவும் மாட்டேன். அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். செயல்படுறதுனா அதுக்காக வருத்தப்படுறது, அதுக்காக சந்தோஷப்படுறது, வெறுப்பு இவைகளுக்கு உட்பட மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்னா சுகம் வசி, நான் ஆனந்தமாக இருப்பேன். எந்த நிலைகளில் எப்படி இருந்தாலும் சரி. வந்தும்போது ஆமாம், நேற்று 1 லட்ச ரூபாய் கிடச்சிது, சூப்பர் சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படவும் மாட்டேன். 1 லட்ச ரூபா போச்சு, அதுக்காக கவலைப்படவும் மாட்டேன். அப்படின்ற ஒரு திருட வைராக்கியம் நமக்கு ஃபஸ்ட்டு நம் மனசுக்குள்ளே பேசிக்கணும். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். அது ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டணும். நம்ம மனசுக்கூட எந்த பாதிப்புகளாலேயும் நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு சைன் போட்டுக்கணும். அது ஆனால் நம்மளால் முடியாது. நம்ம பலவீனமானவர்கள். பகவத் பக்தியினால் சாத்தியமாகும். அதுக்கு தானே பாகவதம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ உபதேசங்கள் வேணும்? பரதயோகீஸ்வரர் சொல்லாத உபதேசமா சொல்லுங்கள். 24 குருக்கள் சொன்ன நவயோகி சம்வாதத்தில் தத்தாத்திரேயர் சொல்லாத உபதேசமா? ஹம்சாக்கியானத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லாத உபதேசமா? உத்தவருக்கு சொல்லாத உபதேசமா? பகவத்கீதையில் எவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கார். உத்தவருக்கு கிருஷ்ணர் எவ்வளோ உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அர்ஜுனுக்கு சொல்லாத உபதேசமா கிருஷ்ணன் கீதையில்? சொல்லுங்கள். அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் கீதையில் பண்ணாத உபதேசமா? கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு பண்ணாத உபதேசமானு கேட்குறேன். ஆனால் இங்கே எவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கா மாதிரி பீஷ்மர் சொல்கிற உபதேசத்தை கேளுங்க. சும்மா அது பீஷ்மர் ஸ்துதின்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறார், அது கேளுங்க.
சர்வம் காலகிருதம் மன்யே. ஆஹா, எல்லாம் பகவான் நடத்துகிற நாடகம், எல்லாம் காலத்தினால் விதியினால் ஏற்படுகிறது. அப்போ விதியினால் ஏற்படுறது, அதை முன்னால் என்ன மாற்ற முடியும்? அது வர வேண்டியது வந்தே தீரும், அது செயல்பட்டே தீரும். நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய கடமை என்ன? பணி செய்து கிடப்பதே, பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை. மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். விதியினால் நடப்பதில் விதியை உன்னால் மாற்ற, காலச்சக்கரத்தை அது சுழல்றத ரொம்ப கால வேகம், சண்டை வேகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கால வேகத்தை உன்னால், அந்த சுழற்சியை உன்னால் உன்னுடைய பலத்தினால் அதை நிறுத்திட முடியுமா? அந்த கால வேகத்தை, கால சுழற்சியை அது செம்ம வேகத்தில் சுழல்றது அந்த காலம். அந்த காலம் அந்தந்த காலத்தில் கரெக்டாக வர வேண்டியது வந்தே தீரும். அவ்வளோ வேகமாக சுற்றுது. அப்படிப்பட்ட உலகத்தையே லோகபாலர்கள்லாம் இந்த காலத்துக்கு வசப்பட்டிருக்காங்க, காலத்தினுடைய சக்கரத்துக்கு வசப்பட்டிருக்காங்க எல்லாம் லோகபாலர்கள்லாம். அப்படி எல்லாரையும் அடித்து தள்ளியும் போது அந்த வேகத்தை உன் சாமர்த்தியம் உன் கையினால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த கால சக்கரத்தை நிறுத்த முடியுமா? அடித்து தூக்கிடும், உன்னை அடித்து தூக்கிடும். அது அவ்வளோ வேகம் முடியாது. சகல லோகங்களையும் பிரளயத்து கொண்டு வருது அந்த காலமானது. அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த கால சக்கரத்தை உன்னால் நிறுத்த முடியுமா? ஆனால் பகவத் பலத்தினால மகான்கள் நிறுத்தியிருக்காங்க அந்த காலச்சக்கரத்தை, தெரியுமா? அந்த காலச்சக்கரம் அவர்களை தீண்டவே தீண்டாது. சம்சாரத்தில் அந்த சக்கரம் மறுக்கிறது இல்லையா, பிரமதே சம்சார சக்கரே பிரமதே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஒவ்வொரு நாளும் சம்சார சக்கரமானது, காலச்சக்கரமானது அறுக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அதை ஒன்று அந்த அறுக்கிற அந்த ஷார்ப்பான அந்த காலச்சக்கரத்தை உன் கையை பிடிச்சி நிறுத்திட முடியுமா? உன்னால் நிறுத்திட முடியுமா? உன்னை துண்டாக்கிட்டு போயிடும் அது. அதனால் சர்வம் காலகிருதம் மன்யே அப்படின்னு காலத்தினுடைய வேகத்தில் நாமெல்லாம் ஒரு துரும்பு போல் அடித்து தள்ளி கொண்டு போக போகிறோம். பிறப்பு இறப்பு என்ற பல விதங்களில் நம்மளை மரணம் அடையும் செய்து இந்த காலமானது, நம்மளை பிறப்பெடுக்கும் செய்து நம்மளை பல துன்பங்கள்லையும் ஆழ்த்துது, பல இன்பங்கள்லையும் ஆழ்த்துது. இந்த காலத்துடைய வேகத்தினால அது அந்தந்த சமயத்தில் வர வேண்டியது வந்துட்டே இருக்கு. அப்போ இவைகளால் அடித்து தள்ளப்படுகிறோம் நாம். அப்போ என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கோ. இந்த கால வெள்ளத்தில் நாம் அடிச்சுன்னு போகாதபடி ஒரு மரத்தை பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு தூணை பிடிச்சிக்கிற, ஒரு பாறையை பிடிச்சிக்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களை பிடிச்சிக்கோ. அவர்களுக்கு தான் இந்த காலச்சக்கரமானது அவர்களை அடிச்சுன்னு போகாது. அப்போ கிருஷ்ணன் திருவடியை கட்டி பிடிச்சின்னா அவன் தூக்கி விட்டுருவான், தூக்கி கரையேற்றிடுவான். இந்த காலச்சக்கரம் உன்னை தீண்டவே தீண்டாது. இந்த காலம் என்ற நதியில் நீ போய் விழுந்து அதில் அடித்து தள்ளும் போக மாட்டேன். நீ தான் கரையேறிட்டி. நீ ரிலாக்ஸாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான், அந்த மனசாந்தி. அதனால் அர்த்தம் அனர்த்தேக்ஷையா, பணத்தினால் வரக்கூடிய அனர்த்தங்களை பார்த்தனா அவைகள் மேலே உள்ள ஆசையை விட்டுடுவே. சமத்துவத்தை மனசை எப்பொழுதும் சமநிலையில் வச்சுக்கோ. இதெல்லாம் மகான்கள் தானே சொன்னாங்க. சனகாதி முனிவர்கள் பிரதி சக்கரவர்த்தியில் சொல்கிறாங்களே, சகோஷ்டியா அதிருஷ்ணையா, அப்படிப்பட்ட இந்திரியங்களில் ரமிக்கிற அப்படிப்பட்ட கோஷ்டிகளோடு சேராத. அவரிடத்தில் சேரணும் நம்மளுக்கும் அதே ஆசைகள் தான் உண்டாகும். அதிருஷ்ணையா, திருஷ்ணனா ஆசை, அதிருஷ்ணையா அந்த ஆசைகளை விட்டுடு. வேணாம். விவிக்த சேவையா, தனிமையில் வாசம் பண்ண பழகிக்கோ. இவரோட சேராத. இவரோட சேர்த்துன்னா பணத்தை போட்டால் பணத்தை எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். அதை ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. நம்ம போவோம். அவர்கள் துன்பப்படுறது போதாமல் மற்றவங்களையும் அந்த வழியில் போகலன்னா அவர்களை இலக்காரப்படுத்துவாங்க. இவங்களாம் சம்பாதிக்க தெரியாதவன், பழைக்க தெரியாதவன் அப்படி மற்றவங்களை இலக்கார வேறப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க சம்பாதிக்க தெரிஞ்சவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க போய் பாருங்களேன். நொடிஞ்சு நூலாக போய் எல்லா நோய்களாலையும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சல்களால் கஷ்டப்பட்டு நிம்மதியற்றவர்களாக, ஆனால் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு, ஆனால் நிம்மதியற்றவர்களாக அவங்கள குறை சொல்லிக்கின்னு, இவங்கள குறை சொல்லிக்கின்னு, அவங்களுக்கு குறை சொல்லிக்கின்னு, இவங்க குறை சொல்லின்னு, என்னை ஏமாற்றிட்டாங்க, காசு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. இது புலம்பல். ஏன்னா அவர்கள் கிருஷ்ண விஷயத்துக்கு வாடினா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, நாம செய்யறதுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அப்படியே வர மாதிரி இருந்தால், என்றைக்கோ ஒரு நாள் அத்திபுத்தமாக வர மாதிரி இருந்தால் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்குது, அந்த காரியம் நிறைவேறணும், அந்த சுயநலவாதிகளாக வருவாங்க. அப்படி வந்தால் கூட பகவான் ஏற்றுக்கிறான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் புத்தி மாறிடும். என்னென்னா, ஏன்னா இந்த பக்தி நெருங்க விடாது. ஏன்னா இவங்க கபடத்தோடு வராங்க இல்லையா, வேறு ஆசைகளை. 2 நாள் கீர்த்தனை வராங்க, 3 நாள் படம் வேறு வழியில் இல்லை, வீட்டில் சமையல் வேலை இருக்குப்பா, வீட்டில் நிறைய துணி தைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வரமாட்டேன்றாங்க கீர்த்தனத்துக்கு, நாம செய்யறதுக்கு. ஏன்னா அவங்க வரமாட்டாங்கல்ல, பகவத் பக்தி வரவிடலை. ஏன்னா இவங்க பக்தியோடு வராங்க, வேற ஒரு பலனை உத்தேசித்து வராங்க. அப்போ அவங்க திடமாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அதுலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ பலனை உத்தேசித்து வராங்களே தவிர
வந்துட்டு 2 நாள் வராங்க, அப்புறம் 3ஆவது நாள் பார்த்தா நம்பிக்கை இல்லை அதில் நம்பிக்கையற்ற சரிப்போ நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் வேலைன்னு சொல்லிட்டு அந்த மற்ற வேலைகளை பார்த்து போயிடறாங்க. வேறு ஒரு வழியில் போகிறாங்க. அவங்களுக்கு பலனும் கிடைக்க போகிறதில்ல. நீ ஸ்திரமாக கடைப்பிடிச்சா தானே பலன் கிடைக்கும். ஸ்திரமாகவும் கடைப்பிடிக்க போகிறதில்ல. புத்தி மாறினே இருக்கும் இல்லையா? அலைப்பாயும் இருதயமாச்சே. அப்போ எதையும் ஒன்றையும் ஒழுங்காக செய்ய போகிறதில்ல. நாம செய்யறதுக்கும் ஒழுங்காக வர போகிறதில்ல. சொல்கிறவங்க பேச்சையும் கேட்க போகிறதில்ல. இந்த ஆசையை விடுனாலும் விட முடியாது உன்னால். அப்புறம் என்னன்னா அப்போ தத்தளி போ, அவ்வளோதான். புலம்பினே இருக்க வேண்டியது தான். உன் புலம்பலுக்கு என்றைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் உன்னால்? புலம்பினே இருக்க வேண்டியது தான் நீ பாட்டுக்கு. ஆமாம், உன் புலம்பலுக்கு நிம்மதி இல்லை. புலம்பலுக்கு ஒரு சாந்தி கிடையாது. அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்துட்டு அதை செய்யணும், அதை செய்துட்டு அதை செய்யணும், இப்படி பிளானிங் வாழ்நாள் முழுதும் அந்த மனோரதங்கள்லேயே வாழ்க்கை ஓடுதே தவிர ஒரு நாள் உட்காந்து அப்பாடா சந்தோஷமாக இருந்தேன் சொல்ல பார்க்கலாம். ஒரு நிம்மதி, இதெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன், அதனால் நான் சந்தோஷமாக இருந்தேன் சொல்ல பார்க்கலாம். அதுலேயும் ஒரு குறை. அப்படியே சந்தோஷம் அடைஞ்சா விட என்ன பெரிய சந்தோஷம், எவ்வளோ தான் கிடச்சிது, எவ்வளோ கிடைக்க வேண்டியது தெரியுமா, அற்பமாக கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களையும் குறை சொல்கிறோம். எதுலேயுமே முழு திருப்தி கிடையாது. அதுலேயும் யாரை குறை திருப்தி கிடைச்சாலும் அதுலேயும் ஒரு குறை சொல்கிறது. இப்படியே காலம் தள்ளும் போதே தவிர எங்கேயாவது அகடான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்த பாடு இருந்தால் அது பாகவதத்தில் தான் அது கிடைக்கும். அம்பரீஷ சரித்திரத்தை படித்தா தான் கிடைக்கும். லோஷ்டவத் ஸ்மிருதம், இதெல்லாம் ஸ்வப்ன சம்ஸ்துதம், இதெல்லாம் கனவுக்கு நிகரானது. இந்த சௌக்கியங்கள்லாம் இவெல்லாம் காணல் நீர் போல அப்படின்னு மகான்களோட சரித்திரங்களை படித்தா தானே தெரியும். பிரகலாதர் சொல்கிறார் இல்லையா, தத்சாது மன்யே அசுரவத்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம். தடைப்பட்ட ஆசைகளோட மனசு இடிந்த புத்தி உள்ளவர்களாக கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற இந்த மக்களை பார்த்தா கவலையாக இவருக்கே கஷ்டமாக இருக்குது பிரகலாதனுக்கு. அப்படி இருக்காரான் இரண்யகசிபு, அப்படி இருக்கானா அவங்க அப்பனை புத்தி சொல்கிறான். பிரகலாதன் சொல்கிறார், தத்சாது மன்யே எது நல்லதுன்னா தத்சாது மன்யே அசுரவத்ய தேகினம் உடல் எடுத்தவர்களுக்கு சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து, எப்பொழுதும் மனசு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அந்த ஹிருதயமானது நொந்து நூலாய் போய் எதனால்னா அசத்தான விஷயம், அழியக்கூடிய விஷயங்களை தியானம் பண்ணியிருந்தால் பின்ன மனசு கவலைப்படாமல் வேறு என்ன பண்ணும்? சந்தோஷமாக அப்படியே குதூகலத்தில் குதிக்குமா? கவலை தான் படும். அழியக்கூடிய ஜடமான ஒரு பணத்துக்கு அப்படி நொடிஞ்சு போறியே. சேதனனாகிய நீ அப்படி கவலைப்பட்டு கலங்குறியப்பா. அது ஜடமான ஒரு பணம். அந்த ஜடமான பணத்துக்காக நீ சேதனனாகிய நீ எவ்வளோ வசதி, நீ எவ்வளோ உயர்ந்தவன், நீ அந்த சேதனமான சக்தியை நீ இழக்கலாமா? அந்த சேதனனாகிய நீ உன் சக்தியை இழந்துடுறியப்பா. நீ உன்னையே இழந்துடுறியே, உன் ஆத்மாவையே இழந்துடுறியே. உன் ஆத்ம லாபத்தை இழந்துட்டு இப்படி தேக லாபத்தை பண லாபத்துக்காக உன்னையே இழந்துடுறியே. உன் ஆயுசை குறைச்சிடுறியே, உன் பலவீனம் அடையிறியே, நோய்களை வர வச்சுக்கிறியே, மன உளைச்சலுக்கு ஆளாறியே. கொஞ்சமாவது புத்தி திருந்தவனாமா? அதுதான் இங்கே சொல்கிறார் பிரகலாதன். சமுத்விக்ன தியாம் அசத்கிரகாத்து. அதனால் ஹித்வா ஆத்மபாதம், அந்த ஆத்மாவுக்கு விமோச்சனமே இல்லாமல் அந்த ஆத்மாவுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிரகம் அந்த கோபம், அப்படிப்பட்ட பாழும் கிணறு போல இதில் விழுந்து தவிக்கிறியே, தத்தளிக்கிறியே. என்னை கை தூக்கி விடுவார் உண்டோ அப்படின்னு புலம்புறியே. பாழுங்கணத்தில் விழுந்துட்டியே. தண்ணீரில் இருந்தால் பரவாயில்ல, மேலோட தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சாவது மேலே வந்துடலாம்ப்பா. தண்ணி இல்லாத ஒரு பாழுங்கணத்தில் விழுந்துட்டு நீ கத்தனா கூட யாரும் கேட்காதே. ஆழமான கிணறு, அதுவும் பாழுங்கிணறு. நீ என்ன தான் புலம்புனாலும் உனக்கு நீயே புலம்பி நிற்கிறதா, அப்படியே புலம்பி சாவ வேண்டியதானே தவிர அந்த கிணத்துல விழுந்து கிரகம் அந்த கோபம். நான் பிரகலாதன் சொல்கிறார், அப்படி அலறி புலம்பி உன் மனசில் புழுங்கி அப்படியே சாக வேண்டியதுதான் தவிர உன்னை யார் கரையேற்றுவா? பகவான் ஒருத்தன் தான் வரணும் கரையேற்றுறதுக்கு. பகவான் ஒருத்தன் தான் வரணும். இல்லை அவனே அழுதுக்க வேண்டியது தான். அவன் துன்பத்துக்கு அவனே கவலைப்பட்டு அழுதுன்னு வேண்டியது தான் காலம் பூரா. இப்படி இல்லாட்டி புலம்பின்னு இருக்க வேண்டியது தான். இது விமோச்சனம் எங்கே? பணமா விமோச்சனம்? பணக்காரனை காண்பிக்கிட்டோமா? கோடீஸ்வரனாக இருக்கிறான், போய் பாருங்கள். படுத்த படுக்கையாக இருக்கிறான் கோடீஸ்வரன். டென்ஷன் வாழ்நாள் முழுதும் டென்ஷன். அதுக்காக மதுபானம் சாப்பிட்றது. கடைசியில் போய் பாருங்கள், வீட்டில் விழுந்து கிடறான். பெரிய கோடீஸ்வரன், எத்தனையோ கோடிக்கு அதுபடி. போய் பாருங்கள், வீட்டில் பத்துன்னு இருக்கான். வயசு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை, சின்ன வயசு தான். காமிக்கிட்டோமா? எவ்வளோ பேர் கோட்டீஸ்வரி, எப்படியாப்பட்ட அம்மா. அப்படியே ஹாரமாக கழுத்தில் போட்டுருப்பாங்க. கழுத்தில் காதலையும் பார்த்தா அப்படியே காதல் தொங்கும், அப்படி குண்டலமாக. அப்படியேப்பட்டவங்க இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க தெரியுமா?
என்ன நிலைமையில் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கே அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கோரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. வயசு ஒன்றும் அந்தளவுக்கு வயசு ஆகலை. சொல்கிறேன், ஏன்னா பணக்காரன் சொல்கிறவன் பணக்காரன்னு அவரெல்லாம் இந்த பாகவத் இப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வீக விஷயம், ஆன்மீக விஷயந்தான் சொல்யூஷனே. ஆனால் அதுக்கு வராமல் இவர்கள் பௌதிகத்திலேயே பரிகாரம் தேடிக்கிட்டு, அதாவது கொஞ்ச நேரம் தோளில் தூக்குற, தோல் வலிக்குதுன்னு டக்குன்னு தலைமையில் வச்சுக்க போகிற, கொஞ்ச நேரம் தலையும் தானே வலிக்கு போகுது, அப்போ தலையிலேருந்து தோலுக்கு இறக்கி போகிற. என்றைக்கு தான் இந்த சுமையை இறக்கி வைக்கல மொத்தம், அந்த சுமையை மாற்றிக்கிற. அது மாதிரி கடன் வந்துச்சுன்னா உணரத்தில் கடன் வாங்குகிறான், உணரத்தில் கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறான். இந்த கடனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு இன்னொரு கடன் வாங்குகிறான். அப்போ என்றைக்கு தான் கடனை முழுசாக ஒழிக்க போகிறேன். ஒரு கடன் வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் அதிகமாச்சு. 20 லட்சம் 40 லட்சம் ஆச்சு. 40 லட்சம் அப்புறம் என்ன ஆச்சு, 60 லட்சம் ஆகிப்போச்சு. இப்போ என்னன்னா கோடிக்கணக்கில் இல்லைப்பா, சின்ன செலவு தான், அதுக்கு தான் கடன் வாங்கினேன், அது வட்டி போட்டு குட்டி போட்டு கட்சியில் பெரிய கடன் ஆகிப்போச்சு. இப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? ஒரு கடன் அடிக்கிறதுக்கு உணரத்தில் கடன் வாங்கினேன், அந்த கடன் யார் சொல்கிறேன். அது மேலே தோளில் உள்ள சுமையை இதெல்லாம் பரிகாரம் ஆகாது. என்றைக்கு சொல்கிறேன், பணம் கஷ்டம் மட்டும் இல்லை, மன கஷ்டம் பெருசு. அதே மாதிரி சொத்து சுகம்லாம் இருக்கும், இருக்கிறதுல சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷம், அப்பா அன்றைக்கி வேலைக்கு போகிறேன், ஏதோ 2 லட்சம் சம்பளம் வருது, ஏதோ அப்படியே தள்ளியும் போகுது. அதுக்கு அதுக்கான செலவுகளும் இருக்குது. செலவுகள் அதுக்குன்னு வராமல் இல்லை, செலவு வந்துன்னு தான் இருக்குது. ஆனாலும் சில பேர் சேஃப்டி பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க, திருப்தியாக. எதனால்னா அவங்க பாகவதம் படித்தவங்களாக இருப்பாங்க, பகவத்கீதை படித்தவங்களாக இருப்பாங்க, பகவன் நாம சொல்கிறவங்களா. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த சாந்தின்னு என்னன்னு தெரியுது. அந்த கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஆசுவாசமாக, அந்த கொஞ்சம் ஆசுவாசமாவது அவங்களுக்கு கிடைக்குது. முழுசாக பணத்தாசை விட்டவங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். சுகமஸ்தி முனேர் ஏகாந்த ஜீவினஹா. இது பாகவத மகாத்மியத்தில் வருது. யாருக்கு சந்தோஷம்னா இந்திரனுக்கு சௌக்கியம் கிடையாதான். சக்கரவர்த்தி பதிவாடைஞ்சிருக்கான், அவனுக்கு சௌக்கியம் கிடையாதான். யாருக்கு சௌக்கியம்னா அது பாகவத மகாத்மியத்தில் வருது. அருமையான ஸ்லோகம் அது. நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித் ந சக்கரவர்த்தினஹ. நச்சேந்திரஸ்ய ந கிஞ்சித், அதாவது அது யார் சொல்கிறதுன்னா கோகர்ணன் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? ஆத்மதேவருக்கு சொல்கிறார் இந்த விஷயத்தை. நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து, கொஞ்சம் கூட சுகம் கிடையாதான் இந்திரனுக்கு நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சுகம் சக்கரவர்த்தினஹ சுகமஸ்தி விரக்தஸ்ய. அந்த பதத்தை மறந்துட்டு, விரக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினஹ. அதை மறந்துட்டு தான் சரி, இப்போ தான் ஞாபகம், இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. அப்போது எவன் ரக்தனா ஆசை, விரக்தனா ஆசையற்றவனாக எல்லா ஆசைகளையும் விட்டவனாக எவன் இருக்கிறானோ அவன் தான் சுகமஸ்தி. அவனால் தான் சுகமாக ஜீவிக்க முடியும். அல்ப ஆசைப்பட்டால் கூட அந்த ஆசைக்காக பல பேர் காலில் விழ வேண்டியிருக்கும். ஆமாம், பிறர் அண்டி இருக்க வேண்டியிருக்கும். நீ கிருபண நிலையில் மற்றவங்களால் பரிதபிக்கிற நிலையில் தள்ளப்பட வேண்டியது இருக்கும். புரியுதா? அவங்களுக்கு நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஆசைப்பட்டால் கூட யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம அடிமையாகி ஆகணும். தேவையா? அதனால் ஆசை அற்றவனுக்கு தான் முனேர் ஏகாந்த ஜீவினகா. யாரையும் அண்டி வாழாமல் ஏகாந்தமாக, எப்பா நான் சுதந்திர புருஷன், எனக்கு பகவான் ஒருத்தன் போதும், இந்த பாகவதம் ஒன்று போதும் எனக்கு ரமிக்கிறதுக்கு அப்படின்னு ஜாலியாக இந்த பாகவதம் படிச்சுட்டு அவன் தான் பரம சௌக்கியத்தில் இருப்பான். அவன் தான் சொத்துடையவன். இந்த சாந்தி தான் பெரிய சொத்து, நிம்மதி தான் பெரிய பணம். ஆமாம், வெளிப்புறமாக இருக்கிற பணமெல்லாம் நமக்கு அழிவுக்கு, சொத்து சுகம் ஒரு பந்தம் அவர்களெல்லாம் அழிவு பாதையில் கொண்டு போயிடும். ஆமாம், காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் நம்மளுக்கு அழிவு நரக வாயில்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. காம குரோத லோபம் 3 நரக வாயில் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை பார்த்தா அந்த பெண் ஆசைன்னா காமம், கோபம்னா எல்லாருமே டென்ஷனாக வருது, லோபம்னா பணத்தாசை. நல்லா தெரியுது இல்லையா? லோபம்னா பணத்தாசை,
அந்த பேராசை. அதனால் என்னன்னா நரக வாய் ஆள் தான் நரக வாயில்னா இந்த உலகத்துலேயே உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ செத்த பிறகு நரகம். நீ இப்போ நிறைய பேராசை பிடிச்சவனா இருந்த, நீ காமகனாக இருந்தால், கோபிஷ்டனாக இருந்தால், அதெல்லாம் நரகத்துக்கு போகிறன்றது செத்த பிறகுன்றது இருக்கட்டும். நீ இந்த உலகத்துலேயே நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த உலகத்துலேயே உன் நிம்மதி, உன் சக்தி இழந்துருவியே, எல்லா சக்தியும் இழந்து நிம்மதியற்றவனாக தெரிவியே. அப்படியே நிம்மதியற்றவனாக கவலையில் புலம்பி நிற்பேன். நீ பாட்டு புலம்பி நிற்பேன். இந்த புலம்பலுக்கு என்றைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிற நீ? அவன் திருவடி சரணங்களை பிடிச்சா தான் இந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முடிவு. அது வரைக்கும் சந்தோஷம்னு கிடையாது. அதான் சார், நச்சேந்திரஸ்ய 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதியாம் இந்திரன். யார் சொல்கிறது? கோகர்ணன் சொல்கிறார். மகான்கள் சொல்கிறாங்க. அவங்களாம் சூரிய பகவானை நிறுத்தினவர் கோகர்ணன். அவர் சொல்கிறார், அப்படியேப்பட்ட 33 தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனுக்கு கூட சுகம் கிடையாதுப்பா, நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறான். இன்னும் சுகம் கிஞ்சித்து கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற சுகமும் சக்கரவர்த்தினகா கொஞ்சம் கூட சுகம் இல்லாமல் சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அவர் அந்த பணம் வந்துச்சா, இந்த பணம் வந்துச்சா, அந்த வரி வந்துச்சா, வசூல் வந்துருச்சா அப்படின்ட்டு சக்கரவர்த்தி கூட சிற்றரசுகள் வசூல் பார்க்குறான். அப்புறமா பார்த்தா அவங்களுக்கு கவனிக்கணும், இவங்களுக்கு கவனிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இவங்களுக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடணும், எல்லாமே இருக்குது இல்லையா? கடைசியில் என்ன பண்ணார்? கைகை இடத்துல போய் ஏமாந்துட்டார். அப்போ அவர்கள் கூட நிம்மதி இல்லைல்ல. அப்போ சக்கரவர்த்திகள் கூட நிம்மதி இல்லைன்னா, அப்போ சாதாரண மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னா பெரிய விஷயமே இல்லை. ஏம்பா, இந்திராதி தேவர்களுக்கே நிம்மதி இல்லை, சக்கரவர்த்திக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அப்போ சாதாரண மக்களை பற்றி கவலைப்படு. சாதாரண மக்கள் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பணம் இல்லைன்னா ரொம்ப நல்லது. சொத்து சுகம் இல்லை ரொம்ப நல்லது. எனக்கு எதுவும் இல்லைன்ட்டு நிம்மதியாக இருந்துடலாம். பணம் சொத்து சுகம் இருக்கிறவங்க தான் கவலை பண்ணோம், அது இழந்துட்டா. இப்போ நான் சொல்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரி அந்த மருமக மாமியார் பார்த்தா, ஆனால் பார்த்தா ஒரு 2 லட்சம் போயிடுச்சுன்னா அப்படியே ஒடிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இந்த ரோடுலேருந்து அந்த ரோடு வரைக்கும், இந்த ரோடுலேருந்து அந்த ரோடு வரைக்கும் பெரிய நிலம் இருக்குது, பெரிய சொத்து. அவங்க சொத்துக்காரங்க. அவங்க அப்படிப்பட்ட கோடீஸ்வரங்க தான். அவங்க பணம் இல்லாதவங்க கிடையாது. ஆனால் அந்த 2.5 வருஷம் என்ன பண்ண, இந்த 2 லட்சத்துக்கு வட்டி கட்டுறாங்க. அதுக்காக சொல்ல. அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நிம்மதி இழந்து கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம பேசலாம், சபிக்கலாம், கத்தலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ரொம்ப கோவப்படலாம், ரொம்ப டென்ஷன் ஆகலாம், ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிக்கலாம். ஆனால் இந்த ரத்தம் சுருங்கி போய் ஒரு நாள் ஒடுங்கி உட்காரும்போது அப்போல்லாம் உன்னால் எந்த ஆட்டமும் பலிக்காது. அப்போ இட்ட காலம் தான் பேச வச்சதுனால அப்படியே வாய் கோணிக்கும். சில பேர் பார்த்துக்கிறேன். அப்படி பேசினவங்க பயங்கரமாக அப்படி எரிஞ்சு விழுந்தவங்க, நிறைய பேர் சாபம் கொடுத்தவங்க. அப்போ வாய் கோணிக்கிட்டு பேசவே வரல அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு நான் அந்த பேச்சே வரல. அந்த ஒரு பாஷையில் அப்படியே அந்த ஊன்றாங்களே தவிர அவங்களுக்கு பேச்சு வரல. அப்படி ஆகிட்டாங்க. அப்போ அவங்க மூளையில் அந்த ரத்தம் பிபி ஏறி போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, மூளை வேலை செய்யலை. அது மாதிரி ஒரு அம்மா ஆகிட்டாங்க. எதுக்கு சொல்லுறேன்னா, டென்ஷன். ஏன்னா நம்ம ஒரு உபன்யாசம் பண்ணுறோன்னா அது 4 பேர் பிரயோஜனமாக இருக்கணும். அதனால் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எது இழந்தாலும் அந்த ஆத்மாவை, இந்த உடல் உள்ள சக்தி இழக்காதீங்க. சக்தி இழந்துட்டால் மறுபடியும் பெற முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சக்தி இழந்துட்டால். அப்புறம் மைண்டில் போய் பிளாக் ஆகிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சு, பிபி ஏறி போச்சு, புலம்பி சக்தி இழந்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. எல்லாம் பலவீனம் தான் காரணம். ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுது? ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுற? போட்டோமே, இந்த உடம்பாக போயிடுச்சு. உடம்புல என்ன ஒரு கை போச்சா, ஒரு கால் போச்சா? இந்த உடம்புக்கு அந்நியமான ஒரு பணம், சொத்து, சுகம் அப்படின்னு சொல்கிறான். இருக்கட்டுமே. அது நம்ம உடம்பு, அது நம்ம ஆத்மாவை ஆகாதே, நம்ம உயிராகாது. அது எப்படி உயிராக? அது உயிருக்கு மேலே நினைக்கிறான் அந்த பணத்தை. அப்படி நினைக்கிறதுனால தான் இவ்வளோ கவலைகள் உண்டாகுது. அதனால் யாருக்கு சாந்தி அப்படின்னா, கொஞ்சமாவது இந்த பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், இதில் உள்ள உபதேசங்களை ஸ்ரத்தையோடு கேட்கணும். அது அனுஷ்டானத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் பண்ணிக்கணும். வேறு வழியே கிடையாது. அபியாசம் பண்ணிக்கணும். அதை விட பெஸ்ட் என்னென்னா, ரொம்ப நேரம் நாமத்துக்காக ரொம்ப நேரம் செலவு பண்ணுறது, நாம கீர்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிடும். உனக்கு நடக்கிற விஷயங்களும் அனுகூலமாக இருக்கும். அதான் இப்போது பிரதிகூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் மனசு எப்படி பக்குவமாக படுத்திக்கிறதுன்றது உபதேசமாக சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம சங்கீதத்துக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் என்னென்னா விஷயங்களே அனுகூலமாக இருக்குன்ற.
விஷயங்கள் பிரதிகூலமாகவே இருக்காது. அப்படி பிரதிகூலமாக இருந்தாலும் உனக்கு பிரதிகூலமாக தெரியாது, அது அனுகூலமாக தான் தெரியும் உனக்கு. எப்படி பிரதிகூலமாகவே நடந்தால் கூட உனக்கு எப்படி தெரியும்னா அது அனுகூலமாக நடக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் உன் மனசு, அந்த அளவுக்கு உன் மனசு குதூகலத்திலே இருக்கும். ஆமாம், அப்படி வச்சுக்க, உன்னை சௌக்கியமாக வச்சுக்க. நாமத்துக்கு கருணை அதிகம். பகவானை விட பகவான் நாமத்துக்கு கருணை அதிகம். பகவானோட பகவான் நாம வசத்தி. அப்போது பகவத்கீதை படித்து பாகவதம் படித்து மனசை பக்குவமாக வச்சுக்கிறது இருக்கட்டும். அது நாள் படம் என்றைக்கோ ஒரு நாள் தான் அது குதிரும். எடுத்த உடனே பகவத்கீதை படித்த உடனே பாகவதம் படித்த உடனே அந்த பக்குவ நிலை, அந்த சமநிலை வந்துடாது. இம்னந்தமிழ் ஆபராஷ்டன் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலாகி ஆஹா இவைகளால் நம்ம சக்தி இழக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சு இதெல்லாம் மன உளைச்சல் அடையிறோன்னு சொல்லி அப்புறமா ஆஹா இதுக்கெல்லாம் மனசு சலிக்கக்கூடாது அப்படின்னு பக்குவமாகி நாள் பட அப்படியே மறுபடியும் ஒரு நாள் அஜாக்கிரதையாக இருக்கும்போது மறுபடியும் டென்ஷன் உண்டாகும், கோபம் உண்டாகும், மறுபடியும் கோவப்பட்டுரும். ஆஹா கோவப்பட்டுக்கூடாதே, நம்ம பகவத்கீதை படிச்சிருமே, சமநிலை இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். மனசு மறுபடியும் என்ன பண்ணும், ஜாக்கிரதையாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ பல தடவை தோல்வி அடைஞ்சு என்றைக்கோ ஒரு தடவை வெற்றி அடையும் அந்த சமநிலையில். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பகவானுடைய கிருபை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுவீங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ண நாம சங்கீர்த்தனம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பிரதிகூலமாக மற்றவங்களுக்கு தோணும், ஆனால் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் ஏற்படும். அப்படி ஒரு ஃபீல்னால் அது எப்படி சொல்ல, அந்த உணர்வு ஏற்படும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு குதூகலமாக இருக்கிறது பார்த்து. நஷ்டமாக எனக்கு நஷ்டமாக தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. அது எப்படி எனக்கு பிரதிகூலமாக நடக்கிற விஷயம் எப்படி எனக்கு அனுகூலமாக போல தோணும்னா அது அப்படி தோணும், அப்படி தோண வைக்கும். அதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறது ஒரே புரியாத புதிராகுது. எனக்கு பிரதிகூலமாக நடக்குது, அது எப்படி எனக்கு அனுகூலம் போல தோணும்? அப்படியா? உதாரணம்னா சொல்கிறேன். அம்மா இழந்துட்டார், யார்? நாரதர். அது பிரதிகூலமாக அனுகூலமாக? ஏன்பா பெத்த தாய் இழந்தால் பின்ன பிரதிகூலம் தானே, அது எப்படி அனுகூலமாகும்? ஆனால் அது அனுகூலமாக தோணுச்சான் அவருக்கு, நாரதருக்கு. இது எப்படாது தெரியலையே, பாகவதம் படி தெரியும். பெத்த தாய் தான் பாசம் அதிகம், தாயை சேர்ந்தவர் கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும்னா அதுதான் பகவத் பக்தி, பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய கதைகள், மகானுடைய அனுகிரகம். அப்படி நாம நீ சொன்னா நிறைய பிரதிகூலமாக தான் இருக்கும். அது ஆனால் உனக்கு அது அனுகூலமாக தோன்றும். இப்போ புரியுதா? அப்போ நாரதருக்கு தாய் செத்தது பிரதிகூலம்தான். ஆமாம், உலக பிரகாரம் பார்த்தா எல்லோரும் பார்த்தா பாவம், அந்த குழந்தை 5 வயசு பையனை விட்டு செத்துட்டாலே அவன், ஐயோ அந்த பாம்பு கட்சி செத்துட்டாலே, அவன் குழந்தை என்ன எப்படி சாப்பிட போகிறான், எப்படி தூங்க போகிறான், எங்கே தங்க போகிறான், அனாதையாக போயிட்டான். அந்த பையன் ஊரில் இருக்கவங்களாம் கவலைப்படுவாங்க. ஆனால் அந்த பையன் கவலைப்பட்டானான்னு கேட்டால் அதான் இல்லை. அந்த பையன் எப்படி இருந்தானா, அந்த 5 வயசு பையன், யார்? நாரதர் முன் ஜென்மத்தில் வேலைக்காரருடைய பிள்ளை. அவர் எப்படி இருந்தானா, ததா ததகம் ஈஷஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதः அனுக்கிரகம் மன்யமானக பிராதிஷ்டம் திசமுத்தராம். அதாவது ஈஸ்வரனுடைய பெரிய அனுக்கிரகம் அனுக்கிரகம்னு நினைச்சானா, மன்யமானக அப்படின்னா அப்போ அனுகூலமாக நினைச்சானே தவிர அதை பிரதிகூலமாக நினைக்கல. என்னடா ஒரு தாய் இப்படி ஒரு நன்றி கட்டவனா இருப்பானா? இல்லை, பக்திக்கு தடங்களாக இருந்தா அந்த அம்மா. ஏன்னா அவ என்னன்னா லோக விஷயங்களை ஈடுபடுத்தணும்னு நினச்சா பிள்ளைய. ஆனால் இவருக்கோ பகவத் விஷயத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு ஒரே தடையாக இருந்தால் அம்மா. அவன் போனதால இனிமேல் சுதந்திரமாக பகவத் பக்தியில் ஈடுபடலாம். அதுக்கு அப்போ நான் அனாதையாக போயிட்டேனே, அம்மா பாசம் இல்லைன்னா, ஏன்னா பகவானை பார்க்கல ஒன்றும், இனிமேல் தான் பார்க்க போகிறார். தியாயதா சரணம் போஜன், பகவானையும் பார்க்கல. அப்போ எப்படி நான் பார்க்காத ஒரு விஷயத்தில் இவ்வளோ பார்த்த அம்மாவிடத்தில் உள்ள நம்பிக்கையை விட பார்க்காத பகவானிடத்தில் அவனுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்ததுன்னா, அப்படிப்பட்ட சத்சங்கம் கிடைச்சது அவருக்கு. 4 மாதங்கள் சாதன விரதம் சங்கல்பம் பண்ணி கொண்டு வந்த மகான்களுடைய சங்கத்தம் கிடைச்சதுனால பார்க்காத பகவானத்தில் உள்ள திருட நம்பிக்கை அதிகமாச்சு. பார்க்குற அம்மாவிடத்துலேயே என்னென்னா பட்டுதல் விட்டு போச்சு. அதனால தான் அம்மா இறந்து கூட அவர் பெருசாக பாதிக்கலை. அது எப்படி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அதுதான் விஷயம். அதுதான் நாம சங்கீர்த்தனம், அதுதான் பக்தி மார்க்கம். இது சிவதம், இது மங்களகரமான பாதை. இது அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐயோ நான் அம்மா போயிட்டாங்களே, அனாதையாக போயிட்டேனே, என்னை யார் காப்பாற்றுவாங்க, எனக்கு திக்தேச காலம் இது, எந்த தேசம் இதுக்குன்னு தெரியாது எனக்கு, அடுத்த வேலை சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், அம்மாவாவது 4 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி அது இந்த பிஞ்சு வைத்து கஞ்சி வச்சு கொடுப்போம், எனக்கு என்ன கதி அப்படின்னு அலற வேண்டியிருக்கேன். ஆனால் அதை அனுகூலமாக்கிட்டார். எங்கேயோ உட்காந்து ஏம்பா
ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தேரைக்கு பகவான் ஒரு ஹம்ஸ் ஜலம் கொடுத்துருக்கான் பகவான். அதுக்கு ஒரு ஹம்ஸ் ஜலம் இருக்கிறதுனால தான் அந்த உயிரோட வாழுது அந்த தேரையானது. அந்த 2 பாறையை அப்படி தட்டினா, அந்த ஒளியில் லைட்டாக தட்டினா டக்குன்னு பார்த்தா அந்த பாறை அந்த பாறையிலேருந்து தேரை குதிக்குது இல்லையா? அப்போ அந்த பாறைக்கு நடுவில் அந்த தேரை எப்படி வாழ்ந்துருக்குன்னா, அதுக்கு ஒரு ஹம்ஸ் ஜலம் பகவான் கொடுத்துருக்கானே, அந்த தண்ணியில் அது உயிர் வாழுற மாதிரி. ஏதோ ஒரு மழை காலத்தில் மலைகளில் போனால் எங்கேயா போனால் அந்த தேரை கிடைக்கும். அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு யார் உணவு கொடுக்கறது? அது யார் காப்பாற்று? தாயாக காப்பாற்றுறா? தாயே மாந்தம் உண்டாகி அவளே கஷ்டப்படுறான். அவள் கொடுக்குற அவள் கண்டதெல்லாம் சாப்பிட்றா. உப்பு புளி பவுடர் கால் அவைகள்லாம் பாதிக்கப்படுதான். குழந்தை உள்ள அவஸ்தைப்படுது. ஆனாலும் அந்த அவஸ்தைகளுக்கு நடுவுலையும் அந்த குழந்தை உயிரோட கர்ப்பத்தில் எப்படி இருக்குதுன்னா கிருஷ்ணனுடைய கருணையினால் இருக்குதான். கர்ப்பவாச துக்கத்தை படித்து பாருங்கள், கபில வாசுதேவர் சொல்கிறது. அப்போ அவள் உடலில் கடு தீக்ஷ்ணம் உஷ்ணம் அப்படிப்பட்ட புளிப்பு காரம் இவைகள்லாம் போய் அந்த சுகுமாரிய அப்படிப்பட்ட சௌகுமாரியமாகிய அந்த சாஃப்டான திருமேனியை போய் அப்படி பாதிக்குமா. அவ்வளோ பாதிப்புகளுக்கு நடுவில் அந்த புழுக்கள்லாம் ஜந்து சம்பவா. அப்போது ஜந்துக்கள்லாம் பல புழுக்கள்லாம் கடிக்குமா அந்த குழந்தைக்கு சொரிஞ்சிக்க முடியாது. அந்த குழந்தை எஸ்கேப் ஆக முடியாது. சாரிகா இவ பக்ஷினா அப்படின்னு கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல் அந்த கர்ப்பவாசத்தில் அவ்வளோ கஷ்டப்படும் அந்த குழந்தை. கர்ப்பவாச துக்கத்தை பற்றி கபிலவாசர் சொல்கிறார். பதமாக படித்து பாருங்கள். அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்குது அந்த குழந்தை. அந்த கஷ்டங்களுக்கு நடுவில் அது உயிர் அடிக்கடி மூர்ச்சை அடைந்துடுமா. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? மூர்ச்சை அடைந்துடுமா, அடிக்கடி மூச்சட்டு போயிடுமா, மறுபடியும் மூச்சு வருமா. அந்த தாய் கொடுக்குற உணவுனால் அது போஷிக்கப்படுறதில்ல. அந்த தாய் சாப்பிட்ற உணவுனால் பாதிக்கப்படுகிறது அந்த குழந்தை. ஆனால் அந்த உணவு தான் அதுக்கு சாப்பாடு வச்சுங்க. இருந்தாலும் அது கடுமையான தீக்ஷ்ணம், காரம், புளிப்பு, கடுமையான காரம், உப்பு, புளி இந்தமாக நாக்கு சுவையாக இருக்கும். ஆனால் இந்தமாக கொஞ்சம் அளவு அந்த நாக்கு டேஸ்ட் பண்ணி வயசில் கொஞ்சம் பெரியவங்க, அதனால் இந்தமாக தேகக்கட்டுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ருச்சியாக சாப்பிட்றாங்க. காரம், புளி, உப்பு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அந்த பச்சை குழந்தை அந்த உடம்பு ரொம்ப சாஃப்டான திருமேனியில் அதுக்கு இந்த உப்பு புளி காரம் போய் தாக்கினா அதால் தாங்க முடியுமா? அதனால் அது மட்டும் இல்லை, அது உள்ள ஜந்துக்கள்லாம் கடிக்குமா. அந்த ஜந்துக்கள்லாம் நம்ம பெருசாக நம்ம மதிக்க மாட்டோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் பெருசாக பாதிக்கும். பெருசான வெளியே உண்டு பண்ணும். ஆமாம், பெருசான வெளியே உண்டு பண்ணி மூர்ச்சை அடைய சேர்த்துடுமா. மூர்ச்சை அடைய சேர்த்துனா மயக்கம் அடிக்கடி மூர்ச்சட்டு போயிடுமா. அதெல்லாம் அந்த குழந்தை அசையில் என்ன ஆச்சு பாருங்கள். ஸ்கேனில் பார்த்தா குழந்தை அசையிலையே, ஆக்டிவேட் இல்லையே அப்படின்னு அடிக்கடி மூர்ச்சை அடையுது. அப்புறம் மறுபடியும் அதை ஆக்டிவேட் உண்டு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ட்ரீட்மெண்ட்லாம். அப்புறமா அந்த குழந்தை என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பகவானுடைய சங்கல்பத்தினால பகவானால் ரட்சிக்கப்படுறதுனால மறுபடியும் அது உயிரோடு இயங்குறது அந்த வயிற்றில். மறுபடியும் சுரண்டு வருது வயிற்றில் இல்லையா அந்த குழந்தை அந்த கர்ப்ப வாசத்தில். அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசுவை யார் ரட்சிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பகவான் தான் ரட்சிக்கின்றான். கர்ப்பத்தில் எந்த பகவான் ரட்சிக்கிறானோ அவனே நீ வெளியில் வந்தாலும் உன்னை காப்பாற்றுவான். கர்ப்பத்தில் காப்பாற்றினால அவன் வெளியே வந்தாலும் உன்னை காப்பாற்றுவான். நீ நம்பணும். நீ என்ன பண்ணுற? பகவானுடைய நம்பிக்கையை புறக்கணிச்சிட்டு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு வயசுக்கு மேலே நாம் ரொம்ப சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம் தர்மங்களை விட்டுட்டு. அப்போ அந்த கர்ப்பவாசத்தில் தாயால் கூட பாதுகாப்பு சொல்லப்போனால் தாய் சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கு பாதிப்பு கூட உண்டாக்கிது அந்த குழந்தைய. அப்படின்னா அப்போ தாயால் கூட பாதுகாக்கப்படலை, பகவானால் பாதுகாக்கப்படுகிறது அந்த கர்ப்பவாசத்தில் அப்படின்னு கபில வாசுதேவர் உபதேசத்தில் படிக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ நாமெல்லாம் இப்போது இது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ குயில், மயில், பட்சிகள், பறவைகள், மிருகங்கள்லாம் இவைகள்லாம் நான் வாழாமல் செத்தாக போயிடுச்சு. மரங்கள், செடி கொடிகள்லாம் ஜீவிகளை சொல்லுங்கள். நீரில் வாழற அந்த கிருமி முதல் கொண்டு பாக்டீரியா, வைரஸ்ன்னு சொல்கிறவன் அந்த கிருமிகள் முதல் கொண்டு இப்போ கோடிக்கணக்காக பல கோடி கணக்கான இவ்வளோ ஜீவராசிகள் மனுஷனால் பாதுகாக்கப்படுகிறது. எல்லாமே கிடையாது. மனுஷன் சில ஜீவராசிகள் வேணால் நாயை வளர்க்கலாம், கோயை வளர்க்கலாம், அது வேணால் சாப்பாடு போடலாம், அவ்வளோதான் செய்யலாமே தவிர மாடுகளை வளர்க்கலாம், அது ஜீவனம் போடலாம். ஆனால் இதுக்கு அண்ணாண்டு இருக்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு இந்த மனுஷன் தான் சாப்பாடு போடுறான், பகவான் போடுறான் சாப்பாடு. அப்போ அந்த குயில் மயில்களுக்கெல்லாம் அவைகளுக்கு தேவையான உணவுகளை ஏற்கனவே பகவான் சிருஷ்டி பண்ணி அவைகளை பர்ஃபெக்டாக
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது மலமாகவும் மூத்திரமாகவும் தனியாக பிரிஞ்சு அதுக்கு சக்தி தேவையான, எலும்புகள் தேவையான, ரத்தத்துக்கு தேவையான அந்த சக்திகளை தனியாக பிரித்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே நடக்குது இல்லையா நம்ம வயிற்றுக்குள்ள. இத்தனை அதிசயங்களை பண்ணுறானே பகவான். எவ்வளோ விஷயங்களை பார்த்தாவே நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாக வேண்டாமா? அவன்தான் வைஸ்வானர்னா வந்து 4 வித அன்னங்களை கடித்து தின்றது, மென்று தின்றது, நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது அப்படின்னா சொல்கிற 4 வித அன்னங்களையும் அவன் தான் செரிக்க செய்கிறானா. ஜடராக்னியாக இருந்த வைஸ்வானர் தான் இருந்த வயிற்றுக்குள்ள. எவ்வளவும் பிரித்து, இல்லைனா உனக்கு செமிக்கலைன்னா என்ன ஆகும்? உயிரே போயிடும். ஜெரிக்கலைன்னா வாந்தி வரும், இல்லை வாய் கொமட்டும். ஏன்னா தின்றதை ஜெரிக்கலை, ஜீரணமாகலை அப்படின்னா என்ன ஆகும்? அவன் பாடு திண்டாட்டம் ஆகிட்டான். ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும், இல்லை உயிரே போகிறது கூட, ஏன்னா ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு உயிரே போகிறது கூட வாய்ப்பு உண்டு ஜீரணமாகலாம். அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறானே பகவான். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தாவது நம்ம கிருஷ்ண பக்தி வந்தாவானா, கிருஷ்ணத்தில் நம்பிக்கை உண்டாகவானாவா? அப்போ கர்ப்பத்தில் இருக்க சிசு யார் காப்பாற்றுறான்? அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற தேரையை யார் காப்பாற்றுறான்? அப்போ அவன் எல்லாத்துலேயும் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? அப்போ ஒரு பறவைகள் குயில்களுக்கெல்லாம் நீயா சாப்பாடு போடுற? ஒரு காக்கா குருவிகள்லாம் அவைகளுக்கு அது பகவான் இறைகள் அவைகளுக்கு தேவையான இறைகளையும் பகவான் படைச்சிருக்கான் இல்லையா? அவைகளும் சாப்பிட்டுட்டு உயிரோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவைகள்லாம் பிபி சுகர்லாம் இல்லையே, அவைகள்லாம் எந்த கவலையும் இல்லையே, நாளை பற்றி கவலைகள் இல்லையே, அதுக்கு நல்ல ஆடைகள்லாம் உடுத்திக்கலையே, அதெல்லாம் பணத்தை நாளைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சேர்த்து வச்சுக்கலையே. ஆனால் அவைகள்லாம் என்னென்னா நல்லா பாடின்னு குயில் கூவின்னு ஆனந்தமாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஜம்முன்னு பறந்து போகுது. அது ஆகாசமாக, அதுவும் வரிசையாக அழகாக பறந்து பறவைகள் ஆகாசத்தில் பார்த்துருக்கீங்களா? வெள்ளையாக அந்த கொக்குலாம் பார்த்தா அழகாக அப்படியே ஜோடி அழகாக லைனாக ஒரு ஃபார்மாக போவோம். அதெல்லாம் பார்த்தா அழகாக போவோம், ஜாலியாக போவோம். அது ஊட்டிக்கு போவோமோ கொடைக்கானல் போவோமோ எங்கே தெரில. அது மாதிரி வேடந்தாங்கல் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி போகும்போது அதில் பறவைகள்லாம் இருக்கிற இடம் வேடந்தாங்கல் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வெளிநாட்டு பறவைகள்லாம் வருமா, அவைகள்லாம் ஜாலியாக, அது உல்லாச யாத்திரை. அதுங்களாம் நாளையை பற்றி கவலை இல்லைப்பா அதுங்களுக்கு. அதனால தான் உல்லாசமாக ஜாலியாக பறந்துன்னு போகுது. நம்மளால அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம கவலைப்பட்டுக்கிறோம். நம்ம வாழ்க்கையை எப்படி குறுகிய மனப்பான்மையோட எப்படி சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் அவைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீடமாக ஜாலியாக ஆகாசத்தில் பறந்து அழகாக கூவின்னு அழகாக ரெக்கை அடிச்சுக்கின்னு அழகாக லைன் ஃபார்மாக அழகாக அது வரிசையாக அழகாக போகுது பாருங்கள். அதெல்லாம் பறவைகளை பாருங்கள், அந்த மனசு அப்படியே ஒரு சாந்தி கிடைக்கும். ஆகாசத்தை பாருங்கள், மனசில் விசாலமாகிடும், மனசில் உடனே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த நீல வானத்தை பாருங்கள், மனசுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகிடும். இயற்கை காட்சிகளை பாருங்கள், மனசு செழிப்பாகிடும், மனசில் உற்சாகம் வரும். கிருஷ்ண கதைகளை கேளுங்க, குதூகலம் உண்டாகும். இதுதாங்க நம்ம சௌக்கியத்துக்கு என்ன வழியோ, சந்தோஷத்துக்கு என்ன வழியோ. ஆத்ம பலம், இந்த உற்சாக பலம், இது பலத்தை விருத்தி பண்ணுறதுக்கு நாம் சிந்திக்கணுமா? பலத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை போய் அல்ப விஷயங்களை போய் மனசை பறி கொடுத்துட்டு தேகின்னு போய் நிற்கணுமா? கிருபணனாக மற்றவர்களாக பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படணுமா? யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னலையே காலில் அவங்களுக்கு போய் இவங்களுக்கு போய் நியாயம் கேட்டு என்னென்னா பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டாங்க. ஆனால் பெரிய கோட்டீஸ்வரர். ஆனால் 2 லட்சம் அவங்களால அது பெரிய காசாக நினச்சி அவங்களால பாதிப்பு தாங்க முடியல. ஒன்றுமில்லாதவங்க நிம்மதியாக இருப்பாங்க. குசல இருந்தால் கவலைப்பட்டாரா? ஆனால் வந்து கிருஷ்ண கதையை சொல்லுது. ஏன்னா அவருக்கு ஒன்றும் சொத்து சுகம் எதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை, பணம்லாம் ரொம்ப இல்லை, அதனால் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது தரையிலேயே திட்ட வச்சுக்கோ, அவன் கீழே விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு மாடி மேலே இருக்கிறவன் தான் மாடி மேலே பத்துருக்கான்னா அது ஒரு மொட்டை மாடியில் பத்துருக்கான், செவரையிலன்னா அவன் தான் கீழே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு செவுத்து மேலே பத்துருக்கான், ஒரு திண்ணை மேலே பத்துருக்கானா அவன் கீழே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவன் ஹைட்டில் உட்காந்துருக்கான். அவன் தான் கவலை பண்ணமே தவிர தரையில் பத்துருக்கான் கவலை பண்ண. ஏன்னா தரையில் பிறண்டா கூட வச்சுக்க, அவன் கீழே விழுப்பதில்லை. ஏன்னா கீழே தானே பத்துனுக்குறான், அவனுக்கு பாதிப்பு இல்லை. அது மாதிரி ஏழப்பட்டவன பணம் இல்லை, அதனால் நான் இழந்துட்டேன்னு கவலைப்படுறதில்லை. பெருசாக நான் எதுவும் இழக்க போகிறதில்லை. ஏன்னா இருந்தால் தானே நான் இழக்கிறதுக்கு. அதனால் நான் அகிஞ்சனை, அந்த அகிஞ்சனர்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கும், அந்த சாந்தின்ற சொத்து. கிருஷ்ணனே சொத்தாக இருக்கிறான். கிருஷ்ணன் தானே சாந்தி, கிருஷ்ணனே சச்சித ஆனந்த ஸ்வரூபி, அவனுக்கு தான் ஆனந்தம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பணம் வந்துட்டால் கூட உனக்கு ஆபத்து ஆரம்பிச்சிச்சு, இனிமேல் கவுண்டிங் ஸ்டார்ட். அவ்வளோதான். உன் கையில் ஒரு கொஞ்சம் பணம் வந்துச்சு, ஒரு 1000 ரூபாய் பணம் வந்துச்சுன்னா இந்த 1000 ரூபாய்க்கான செலவுக்கு உடனே உன் மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்துடுவாங்க. ஈமுக்கிற மாதிரி முடிச்சுடுவாங்க. உனக்கு உறவினர்லாம் வந்துடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கடன் கூட, எனக்கு கொஞ்சம் காசு எனக்கு தேவைப்படுது அர்ஜென்ட்டாக, கொஞ்சம் கூட நான் அப்புறம் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அப்படின்னு. 1 லட்சம் வந்துச்சு, ஒரு 2 லட்சம் அடிச்சுது, ஒரு லாட்ரி அடிச்சிச்சுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க? ஆள் சூழ்ந்துருவாங்க உங்களை.
எப்படியாவது ஆசை காட்டி ஏதாவது எப்படியாவது மோசம் பண்ணிட்டாங்க. அவர்னா அதான் சொல்கிறேன், அதுபோல் வழிப்பறி பண்ணுற மாதிரி இந்த உறவினர்களால் வழிப்பறி பண்ணப்படுகிறானா யார்? இந்த குடும்பத் தலைவர் அப்படின்ட்டு பாரதி யோகேஸ்வரர் கதையில் வருது, சம்சார காடை வர்ணிக்கும் போது. எதனாலன்னா பற்றுதல் தான் காரணம், ஆசை தான் காரணம். ஆனால் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்க்கையை செழிப்பாக அப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னா ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோகமௌலேர் குணவாதமாக பகவானுடைய குணங்களை பற்றி பேசுறது, அவனுடைய கதைகளை பற்றி பேசுறது, அதான் ஏகாந்த லாபம். அப்படி ஆனந்தமாக கதைகளை பேசி சந்தோஷமாக. ஏன்னா மற்றவங்களுடைய தோஷத்திய குணத்தை பற்றி சிந்திக்காத. அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசு முக்தா சேவா கதாரசம் அஹோ பிபதாதரேன. அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசு முக்தா சேவா கதாரசம் அஹோ நிதராம் பிபத்வம். அந்த கதையினுடைய ரசத்தில் தினமும் போய் பருகு பருகி 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 அந்த ரசத்தில் முழுகு போய் சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுடைய தோஷம் குணத்தை பற்றி அந்த தோஷம் குணம் இப்போ நான் சொன்னேன் காலைல, அவங்களுடைய தோஷத்தை சொன்னேன். எதுக்காக தோஷத்தை சொல்ல? துக்க தோஷான தர்சனம். எந்த தோஷத்தை பார்க்கணும்? அதனால் வரக்கூடிய துக்கத்தினால் வரக்கூடிய தோஷத்தை பார்க்கணும். அதுக்காக தான் நான் அந்த கதையை கூட சொன்னேன். அந்த மாமியார் மருமகளுக்கு கஷ்டப்பட்டான்னு சொன்னேன். இது கூட ஏன் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசுனா அந்த பணத்தின் மேலே உள்ள பட்டுதல்னால எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுறாங்க பாரு அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன். அது ஒரு வைராக்கியத்தை உபதேசம் வந்தது இல்லையா நமக்கு? அது ஒரு பாடம் தானே. உலகத்தில் நம்மளுக்கு எல்லாரும் குரு தானே. அந்த 24 குருக்கள் சொல்லும்போது ஜெகத்குரு இருந்தது அர்த்தம் இருந்தது விளங்கத்து இல்லையா? அப்போ ஜெகத்தே நம்மளுக்கு குரு தானே அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மாஸ்டர் அப்படின்னு. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மாஸ்டராக பெரிய குருவாக ஒன்று உருவாக்கிடும் அந்த அனுபவங்கள். அப்போ அது கிருஷ்ண பக்தி தன்னாலே வந்துடுவேன். இங்கே தான் சாந்தி இருக்குது, வேறு எங்கேயும் சாந்தி இல்லை, நிம்மதியற்ற இடம். ஏன்னா துக்காலயம், அசாஸ்வதம், உலகமே துக்காலயம், நிலையற்ற வாழ்க்கை இது. இதில் என்ன நீ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகிறேன்? சில பேர்லாம் சில என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. டென்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு, பல விதமான கவலைகள். அவரில் கூப்பிடணுமே, இவரில் கூப்பிடணுமே, ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சு அங்கே போனமே இங்கே போனமே பரபரன்னு இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல். ஃப்ரீயாக இருக்க முடியாது. அப்போ ஏழைப்பட்டவங்களுக்கு அதான் அண்ணா சொல்லுவார், அண்ணா சொல்லுவார், ஏழைப்பட்டவ தான் குறைப்பட்டுக்கிறா. ஏன்னா அந்த பணக்காரனுக்கு வர தொழில் நம்மளுக்கு வரலையேன்ட்டு கவலைப்படுறா. அவர்கள் நம்ம நிம்மதியாக இருக்கிறதா இவங்க நினச்சின்னு அவங்கள பார்த்து இவங்க போராமப்படுறாங்க. யார்? ஏழைப்பட்டவங்க பணக்காரனை பார்த்து. உண்மையிலே அவங்க போய் பாரு, அவங்கள போய் உன்னை பார்த்து அவன் போராமப்படுவான். நீ இருக்கிற அனுபவிக்கலாம், எப்பா நான் எவ்வளோ மேல், நீ ஆளை விடு சாமின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சங்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார சங்கத்தை விட்டு இவங்க ஓடியாந்துருவான். அங்கே நடக்கிற அடித்தடியில் பார்த்தா, அங்கே நடக்கிற குழப்பங்களை பார்த்தா பயந்து ஓடியாந்துருவான் ஒரே ஓட்டம். எப்பப்பா உன் திசைக்கே ஒரு கொம்படு, நான் அழகாக பாகவதம் படித்து ராமாயணம் படித்து நிம்மதியாக இருக்கிறேன், தயவுசெய்து உன் கதைலாம் எங்களுக்கு சொல்லாத, எனக்கு காதே அப்படியே வலிக்குது. பகவத் கதை கேட்டாலும் காது வலிக்காது, இவன் கதையை கேட்டால் காது கூட வலிக்காத காது கூட வலிச்சிடும். அப்படி சொல்லுவான், அப்படி புலம்புவான் இவன். அவ்வளோ விஷயம். அவனுக்கு சிரிக்க முடியாது, அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. முகம் பார்த்தா சுல்லுன்னு இருக்கும், அப்படியே சுருக்கி போன மூஞ்சி வச்சுன்னு நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஏன்னா எப்போ பார்த்தாலும் கவலையாக இருப்பான். ஆனால் பெரிய கோட்டீஸ்வரன், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நல்லா பார்த்தா செயின், வாட்சு, மோதிரம், கையில் ப்ளேஸ்லெட்டு நல்லா தான் இருக்கான். ஆனால் மூஞ்சி பார்த்தா சொருங்கியும் மூஞ்சி. ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு கவலை அவன் மனசை போட்டு வாட்டினே இருக்குது. அவங்கள சிரிப்பே நீ பார்க்க முடியாது. சிரிடான்னா கஷ்டப்பட்டு சிரிப்பான், வெளிப்புறமாக 4 பேர் பார்க்குறதுக்காக சிரிப்பான், அவ்வளோதான். அது ஆழ் மனசுலேருந்து வர சிரிப்பு இல்லை அது. இப்போ நம்ம சிரிக்கிறோம் இல்லையா சந்தோஷமாக பாகவதம் படித்து கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தமாக சிரிக்கிறோம் இல்லையா, இது மாதிரி அவங்களால சிரிக்க முடியாது. ஆமாம், அதான் அண்ணா சொல்கிறார், அவங்களால சிரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதான் அவங்களுக்கு வர தொல்லையே தனக்கு வரலன்னு குறைப்பட்டுக்கிறாங்களாம் ஏழைப்பட்டவங்களாம். அவங்க எவ்வளோ தொல்லைகள் நடுவில் சிரிக்கிறாங்கன்னு நீ போய் பார்த்தனா தெரியும். அவங்க குடும்பத்தெல்லாம் போய் அவங்களாம் எவ்வளோ தொல்லைகளுக்கு நடுவில் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அது புரியுதா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்க சிரிப்பு, அவங்க சந்தோஷம் எல்லாம் அந்த ஒரு லெவல், அதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கும் பார்த்தா. ஆனால் ஒரு பாகவதம் நல்லா கைத்தட்டி ஜாலியாக சிரிச்சுன்னு இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அவன் பாகவதம் படிக்கும்போது தான் இவன் சிரிப்பு யாரும் தடை பண்ண முடியாது.
சுதந்திரமாக சிரிப்பான், ஜாலியாக இருப்பான். ஏன்னா இவன் பாகவதம் படிக்கிறான், பகவத்கீதை படிக்கிறான், இவன் கிருஷ்ணனை சரணம் அடைஞ்சிருக்கான், ராமரை சரணம் அடைஞ்சிருக்கான், ராமநாமா சொல்கிறான். இவன் சந்தோஷத்துக்கு யார் குலைக்க முடியும்? ராமநாமா சொல்கிறான், ராமரை தியானம் பண்ணுறான், சீதாராமரை தியானம் பண்ணுறான், ஆஞ்சநேயரை தியானம் பண்ணுறான். அவனுக்கு மங்களம் தானே அவனுக்கு. சுந்தரகானந்த பாராயணம் பண்ணுறவங்களுக்கு இவன் நிம்மதி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இவன் நிம்மதியை வேற ஒருத்தர்களை கொடுத்துட்டு அவங்கள போய் சாய் விடுப்பா, என் நிம்மதியை நான் திறந்துக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டு நிற்கல. இவன் நிம்மதி யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் நிம்மதி இவனுடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்குது, இவன் மனசுக்குள்ளே இருக்குது, இவனுடைய பக்தியில் இருக்குது. நினச்ச போது அவன் நிம்மதியை அடிக்கடி சாவி திறந்து அந்த நிம்மதியை அனுபவிப்பான். அவன் அப்படி நிம்மதியை பருகுவான், சந்தோஷத்தை பருக முடியும், அந்த அமிர்தத்தை பருக முடியும். ஏன்னா அது ஸ்லோகம்லாம் மனப்பாடம். அந்த ஸ்லோகத்தை படித்தா அவனுக்கு 4 ஸ்லோகங்களை படித்தா நிம்மதி வந்தது தான். ஆமாம், நமசிய குந்திஸ்துதி படித்தா உடனே நிம்மதி வந்தது. நமசிய புருஷம் ஆத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானம் அந்தர்பகிர அவஸ்தி. இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தாவே போதும், 1 மணி நேரம் அழகாக அந்த அர்த்தத்துலேயே அவன் மூழ்கிடலாம். அவன் நமசியனா நான் புருஷம்னா நான் ஆத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானம் அந்தர்பகிர அவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன் அக்னியா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷேசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யமே ஸ்திரியா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சகாத்மஜா விபோ त्वयैव नादिन मुहुर्विपद्गणात् ईशान महाग्ने पुरुषाद दर्शनात् असत् सभायां वनवास कृच्छदः मृदे मृदे अनेक महारथस्त्रदो द्रौण्यस्तरच्छास्म हर्यभिरक्षिता विपदः सन्तुन शश्व तत्र जगद्गुरो भवदो दर्शनं यस्यात् अबुडर्वो दर्शनं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये. அப்படின்னு அவன் பாட்டுக்கு 4 ஸ்லோகங்களை சொன்னால் அந்த 4 ஸ்லோகத்துக்கு விளக்கம் அவன் பார்த்தான்னா முடிஞ்சு போச்சான் கதை. அருமையாக. இல்லை கஜேந்திர ஸ்துதிக்கு போகலாமா, இல்லை பிரகலாத் ஸ்துதிக்கு வரலாமா? பிரம்மாதயா சுரகணா சத்வை கதானமதியோ நாராதிதம் பொறுகுணகி அதுனா கிம் வச்சசாம் பிரவாகி நாராதிதம் பொறுகுணகி கிம் தோஷ்டம் அர்ஹதி ஹரிருக்கிற ஜாதே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு போகலாமா? அப்படியே தொடர்ந்து பார்க்கலாமா? அவள் தான் 4 ஸ்லோகம் படித்தாவே நிம்மதி எல்லாம் வந்துடும் அவனுக்கு. சந்தோஷமாக அந்த கிருஷ்ணனை பற்றி தியானம் பண்ணுறான். அந்த ஸ்லோகத்துக்கு பதமாக அவன் அதுக்கு அர்த்தத்தை அப்படியே விளக்கம் கொடுக்குறான். விளக்கத்தை அவனுக்குள்ளே தியானம் பண்ணுறான். அவனுக்கு என்னென்னா போதும், சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அப்போ பகவத் தியானத்து ஏன்னா அக்ஷர ரூபியாக பகவானே இருக்கிறான், ராதாகிருஷ்ணன் சொரூபமாக இருக்கிறான். அப்போ அந்த அக்ஷரத்தை தியானம் பண்ணுறவனுக்கு அவன் கிருஷ்ணத்தில் தானே இருக்கிறான். அவன் பாகவதம் படிக்கும்போது அவன் பௌதிக நிலையிலே இல்லையே. அதான் சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக. ஹரிகீர்த்தியை பாடுறவன் வைகுண்ட நிலையில் தானே இருக்கான். அவன் உடம்பு தானே இருக்க, மனசு அவன் கிருஷ்ண பக்தியில் தானே இருக்கான். அப்படின்னும் போது பாகவதம் படிக்கும்போது பிரகலாத் சரித்திரத்தை பிரகலாதுடைய உபதேசங்களை கேட்கும்போது பிரகலாத் ஸ்துதியை அப்படியே அதை தியானிக்கும்போது அவன் பூலகத்திலே இல்லையே. அவனுக்கு நிம்மதி வெளியே போய் தேட வேண்டியதில்லையே. அவனுக்கு பாகவத புஸ்தகத்தில் தேவையான நிம்மதி எல்லாமே அதில் இருக்குது. அவனுக்கு பகவத்கீதையில் தேவையானதெல்லாம் இருக்குது. ராமாயணத்தில் அவனுக்கு தேவையான நிம்மதி எல்லாம் சந்தோஷம் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது. அதை அனுபவித்தாலே போதுமானது அவனுக்கு, இல்லையா? அதனால் இந்த புலம்பல்லாம் வேணாம். யாராவது புலம்பி போட்டோம். ஏன்னா நம்ம சொல்கிறது கேட்குறது இருந்தால் பரவாயில்ல. இப்படி புலம்புறீங்களே, இவ்வளோ அவஸ்தைப்படுறீங்களே, இவ்வளோ துன்பப்படுறீங்களே, கொஞ்சமாவது பகவான் நாம ராமநாமா சொல்லுங்கள். ராமநாமா சொன்னால் பணத்தை வந்து வீட்டில் கொடுத்துருமா? இப்படி கேள்வி கேட்குறாங்க. ராமநாமா சொன்னால் நான் என் கஷ்டம்லாம் தீர்த்துருமா? என் கடன்லாம் நாளைக்கு ராமர் அடைப்பாரா? சொன்னேன், ராமர் கூட அடைப்பார். அது பேர் அடைச்சிருக்காரு, கடன் அடைச்சிருக்காரு. பத்ராச்சலம் ராமதாஸுக்கு ராம்ஜி லக்ஷ்மிஜி அடைச்சிருக்காங்க. அதனால் அப்படி கூட அடைச்சாலும் அடைக்கலாம். அதனால் நீங்கள் ராமநாமா சொல்லுங்கள். அடிச்சுட்டார். அப்படியே அடைப்போயா, நான் ராமநாமா சொல்கிறேன். நான் அங்கே போய் கடன் கேட்க போகிறேன், இங்கே போய் கடன் கேட்க போகிறேன், அவங்கள போய் கடன் கேட்க போகிறேன் அப்படின்னு இன்னொரு கடை போய் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் கேட்க போகிறேன். அவ்வளோ பிரச்சனை இல்லை. எனக்கு வர வேண்டிய காசு அங்கே போய் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுது. அவங்க திருப்பி அனுப்பிச்சுன்னு இருக்காங்க. எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை.
ஒன்றே ஒன்று தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னா கிருஷ்ணவர் தான் மாதவா அப்படிப்பட்ட பகவானிடத்தில் வந்தால் தான் குறையே இருக்காது, நிறைஞ்சு இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சிரிக்க முடியும், ஜாலியாக இருக்கும். ஆனால் நாமத்துக்கு டைம் ரொம்ப நேரம் ஒதுக்கிட்டு பாகவதத்தையும் நிறைய சிரவணம் பண்ணிவிட்டு பாகவதத்தை படிச்சுட்டு அதில் உள்ள விஷயங்கள்லாம் தியானம் பண்ணிகிட்டே இருந்தாவே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பழக்கத்தில் வந்துடும். நீ தியானம் பண்ணே இருவேன், நான் இதை கடைப்பிடிக்கணும், நான் பட்டுட்டவனாக இருக்கணும், இந்த பிரச்சனைலேருந்து நான் இது பண்ண அப்படி ஜாக்கிரதையாக மனசு வச்சுக்கிறதுனால கிடையாது. உனக்கு இயற்கையாகவே அந்த பட்டுட்டு போயிடும். நீ அஜாக்கிரதையாக இருந்தால் கூட பாகவத தர்மம் கண்ணை பூனின்னு போகலாம், நீ பள்ளத்தில் விழமாட்டேன், ஆமாம் கோயிலில் விழமாட்டேன், தடிக்க விழமாட்டேன். நீ அஜாக்கிரதையாக இருந்தால் கூட உன் மனசு ஜாக்கிரதையாகவே இருக்கும். எப்படின்னா பாகவத்தினால் பாதுகாக்கப்படுறதுனால, பாகவத் தர்மங்களால் பாதுகாக்கப்படுறதுனால, பகவானுடைய பலத்தினால, பகவத் பக்தினால் பாதுகாக்கப்படுறதுனால நீ சேஃப்டியாகவே இருப்ப. நீ உன்னை சேவ் பண்ணுவான் பகவான், உன்னை பாதுகாப்பான் பகவான். யோகக்ஷேமம் பகாம் யோகம் சொன்னது உனக்காக தான். நீ பாகவதம் படிக்கல, நாம சொல்லலை, உன்னை சேஃப்டியாகவே இருப்பான். எல்லாம் வாங்கிடலாம் உலகத்தில், பணம் சம்பாதிச்சிடலாம், எல்லாம் வாங்கலாம், நிம்மதி மட்டும் வாங்க முடியாது, சாந்தி வாங்க முடியாது, சந்தோஷம் வாங்க முடியாது. அது கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எதுனா பாகவதம் தான். ஆமாம், பகவான் நாமா தான், வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. ரோடோட எங்கே வேணாலும் அழிய, கடையாக அழிய விற்கிறாங்களா? நிம்மதியாக 1 கிலோ கொடு, சாந்தி 1 கிலோ கொடுன்னா கொடுத்துருவாங்களா? சந்தோஷத்தை 1 கிலோ கொடுன்னா வாங்கின்னு வர முடியுமா? முடியாது. ஒரே இடத்துல தான். இங்கே வந்துடு பாகவதத்துக்கு, பாகவதத்தோட அழகாக உட்காந்துக்கும், கதை கேளு. மகான்களத்தில் போய் மகான்கள் வாக்கில் கதை கேட்கணும். அந்த பாகவதர் வாக்கில் அந்த தேன் சொட்டை அழகியாக ரசித்து அப்படி ஸ்ரீ அண்ணா எவ்வளோ அழகாக சொல்கிறார். பாகவதம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி எவ்வளோ அப்படியே வர்ஷிக்கிறார் ஸ்லோகங்களை. அப்படியேங்கப்பா அந்த வர்ஷிக்கிற அந்த நதியில் போய் குளி, அந்த கங்கா தீர்த்தத்தில் அந்த பாகவத கங்கையில் போய் குளி. அதில் ஸ்நானம் பண்ணிட்டேன்னா மனசு சுத்தமாயிடும், உடம்பு சுத்தமாயிடும், முதுகலாம் ஆத்மா பரிசுத்தமாயிடும். அதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவார். அப்படியே அந்த பாகவத கங்கையில் குளிக்கிறேன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் போய் பாகவதம் கேட்கணும். அண்ணாவுடைய வாக்கில் பாகவதம் அது அப்படியே வர்ஷிப்பாங்க. அந்த மழையில் அப்படியே அந்த நதியில் போய் குளிக்க வேண்டியது தான், அப்படியே ஸ்நானம் பண்ண வேண்டியது தான், சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு நிம்மதியே இல்லாதவங்களை போய் நிம்மதி கேட்டுங்கிற நீ. அவங்க ஆறுதல் சொல்லுவாங்களா, இவங்க ஆறுதல் சொல்லுவாங்களான்னு போய் உன் குறையெல்லாம் சொல்லிக்கிறேன். எதுக்குன்ற அவங்களே நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள போய் உன் குறைய சொல்லாங்கன்னா நிம்மதி கொடுப்பாங்க. அவங்க ஆனந்த் தேவேன்னு கேட்டுன்னு போகிறாங்க. நீ சொல்கிறத கேட்டு தலையாட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களே நிம்மதியாக இல்லை. அவங்க வீட்டில் போனால் அவங்க பேசாத வரைக்கும் நீ பேசலாம், அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாலும் உன் பேச்சு அடங்கிடும். ஏன்னா நீ சொல்கிற குறை உன்னோட 10 மடங்கு குறை அவங்களே இருக்குது. அவங்க திருப்பி பேச ஆரம்பிக்காதால அவங்கள குறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஓடும், இவன் இந்த சின்ன விஷயத்த பெருசாக பேசுகிறான், நான் என் குறைய சொன்னேன்னா ஒரே ஓட்டம் ஓட்டுருவான் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பெருசாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை, எல்லாரும் துக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பிரச்சனைகளோடு தான் வாழ்கிறாங்க. 1008 மனக்கவலைகள் அவங்களோட இருக்குது. நீ எல்லாம் அதான் சொல்கிறேனே, ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய கடல் அளவு துன்பத்தோடு தான் வாழ்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் ஒன்றும் சந்தோஷமாக அப்படியே ஆகாசத்தில் குதிக்கலை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அதனால் நீ மற்றவங்களே யார்கிட்ட சொல்லி போகிற? கவலையோடு இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் குறைகளோடு உள்ளவங்கள்ட்ட தான் சொல்ல போகிறீங்க. குறையொன்றும் இல்லாத மகாத்மாக்கள், பாகவதம் படிக்கிறவங்க. அதே சமயத்தில் பகவான் அவன் தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். அவங்கள தான் குறையே கிடையாது. அவங்கள சொல்லிங்கன்னா உங்கள் குறையை தீர்க்க முடியும். கட்டுப்பட்டவனை விடுவிக்க முடியுமா? எவனும் கட்டுப்பட்டுருக்கான், அவனும் கட்டுப்பட்டுருக்கான். அவன் கட்டுப்பட்டு நீ என்ன அவுத்துடுறானா? நானே கட்டுப்பட்டுருக்கேன், என்னை நீ அழுத்து விட சொல்கிற, நீயே அழுத்துக்க உன்ன போ அப்படின்னுவான். ஏன்னா அழுத்துக்க முடியாது. அப்போது கட்டுப்படாத யாருன்னா வந்தால் 2 பேர் இப்படி கட்டி அவுத்து விட்டுருவான். இந்த தூணில் அவன் கட்டுக்கிறான், அவன் தூணில் அவன் கட்டிக்கிறான். அப்போ கட்டுப்படாத யாருன்னா முக்தாய பூரி கருணாய நமோ அலையாய
स्वांसेन सर्वदनुप्रन् मनसि प्रदीद प्रत्यक् दृशे भगवते पशुपाशु विमोक्षणाय मुक्ताय पूरिकरुणाय मातृ प्रबन्न पशुपाशु विमोक्षणाय मुक्ताय पूरिकरुणाय नमो अलयाय स्वांसेन सर्वदनुप्रन् मनसि प्रदीद प्रत्यक् दृशे भगवते प्रहदे நமஸ்தே. எல்லாருக்கும் பெரியவன் பரபிரம்ம ஸ்வரூபி அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பூரி கருணாய நிறைய கருணையே நிறைஞ்சிருக்கிற அப்படிப்பட்ட கருணை கடலாக இருக்கக்கூடிய அவன் கருணையினால் நம்ம கட்டுக்கள்லாம் அழுத்த விடுவான். அப்போ தான் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இதை தவிர வேறு எங்கே போனாலும் சந்தோஷம் கிடையாது. எவ்வளோ கேளிக்கைகளில் ஈடுபட்டாலும் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அந்த சமயத்துக்கு பரிகாரமாக இருக்குமே தவிர அடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் வந்து அதே பிரச்சனை, அதே குடும்பம், அதே கவலை, மறுபடியும் அதே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். ஆமாம், அதே வண்டியை ஓட்ட வேண்டியது தான். சம்சார சாகர் இந்த வாழ்க்கை சக்கரத்தை நகர்ந்து அந்த வண்டி நான் குடும்பன்ற பாரத்தை சுமந்துன்னு இந்த குடும்பத்தை நடத்த இந்த வண்டி ஓட்ட வேண்டியது தான். அப்படி அதனால் சுகமஸ்தி விரக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினக நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து. இந்த கிஞ்சித்துன்னு ஒரு பதம் பண்ண அப்போ தான் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. கொஞ்சம் கூட சுகமாக இல்லையா? யார்? நான் இந்திரனே. என்னடா இது? அப்போ மற்றவங்க துக்கப்பட்ட ஒரு சந்தோஷமா? ஏன் சிரிக்கிறேன்னா, நான் அவங்களாம் சந்தோஷமாக சொர்க்கலோகத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலான்றாங்களே நினச்சி பார்க்குறேன். சொர்க்கலோகத்தில் போகிறவங்க இல்லை, சொர்க்கலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிற இந்திரனே சந்தோஷமாக இல்லை. அப்புறம் மற்ற போகிறவங்கள பற்றி என்னத்த சொல்கிறது அப்படின்னா, சும்மா இக்கரைக்கு அக்கறை பச்சு இங்கேருந்து பார்க்கும்போது சொர்க்கலோகம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிற மாதிரி தோணுமா? அப்புறமா என்ன பண்ணாங்க, அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, இந்த பாரத பூமியிலே ஜென்மம் எடுத்துக்கலாம், இவங்களுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்கிறது? இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சி கூட இவங்க பக்தி பண்ணாமல் இருக்கிறாங்களே. நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா, அந்த கொஞ்சம் நெஞ்சம் புண்ணியம் மிச்சம் மீதி எஞ்சி இருந்தா, அப்பா இந்த சொர்க்கலோக சௌக்கியங்களை முடிச்சுட்டு சொர்க்கலோக இவங்க வந்து கர்ம வினையை தாண்ட முடியாது. சொர்க்கலோகத்தை விட்டு வரணும்னு நினச்சோட இந்திர சந்திராதிகளால் வர முடியாது. அதனால் நானாக கீழே மேலேருந்து கீழே பார்க்குறாங்க நம்ம பூமியில் உள்ள மக்கள்லாம். இந்த பாரத பூமியே வரம் பூஜிக்கத்தக்கது. இந்த பாரத பூமியில் தானே நம்ம பிறவி கிடச்சி நாம் வந்து சொர்க்கலோகத்தை அடையணும் ஆசைப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே சௌக்கியமாக இருக்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அங்கேருந்து பாரத பூமியில் கர்மா பண்ண 1000 அஸ்வமேதியாகம் 100 அஸ்வமேதியாகம் பண்ணி இந்திரனா வந்திருக்கான். அவன் சொல்கிறான் மேலே போய் இந்திரலோகத்துக்கு போய் மெனக்கட்டு நம்ம இந்திரலோகத்துக்கு வந்தோம். இங்கே தான் கர்மா பண்ண பாரத பூமியில் தான் கர்ம பூமின்னு பேர். இங்கே தான் 100 அஸ்வமேதியாகம் பண்ணி வந்தேன். அங்கே கிடைச்ச சௌக்கியம் எவ்வளோ பக்தர்கள் கூப்பிட்டாங்க. நான் சொர்க்கலோகத்தை அடைய போகிறேன், சொர்க்கலோகத்தை அடைய போகிறேன்னு யாகம் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது. திடீர்னு பார்த்தா ஒரு இரநீகசிபு வரான், இரநீகசம் வரான் அப்படின்னு வெளியே போடான்றான். மொத்தம் கெட் அவுட்டு. எல்லாத்தையும் நிரந்தரமே இல்லையே இந்த சொர்க்கலோக சௌக்கியம். திடீர்னு பார்த்தா ராவணன் வரான், கெட் அவுட்டுன்றான், ஏந்து போயிடுறேன். திடீர்னு வர சூரபத்மம் வரான், கெட் அவுட்டுன்றான், ஏந்து போயிடுறேன். விருத்தராசுரம் வரான், கெட் அவுட்டுன்றான். அப்போ என்னென்ன மைசாசுரம் வரான், சும்பனிசுமம் வரான். அவன் வந்து மிரட்டுறதுக்கு நான் அனாதைக்கு பத்து போட்டவனா, அதிதிக்கு பிறந்தவன்ல நான், அனாதிக்கா பிள்ளையா பிறந்தேன் நான். எவனா வந்து எனக்கு தரத்துறான், நான் ஏதேந்து ஓட வேண்டியதாக இருக்குது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது இந்த வாழ்க்கை. திடீர்னு அந்த அவசரம் புறப்பட்டான், இந்த அவசரம் புறப்பட்டான், அந்த அங்கே சண்டை வந்துச்சு, இங்கே சண்டை வச்சு ஓட வேண்டியதாக இருக்குது எனக்கு. அப்போது கிஞ்சித்து கொஞ்சம் கூட சௌக்கியம் இல்லையா? ரொம்ப மேடம் ஒரு வருஷம் டான்ஸ்லாம் பார்க்குறான், கிடையாது தான். அது அல்ப சௌக்கியம். அடுத்த நிமிஷம் மறுபடியும் பார்த்தா அவனுக்கு பெருசு எந்தளவுக்கு துக்கம். அப்போ சொர்க்கலோகம் போனாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. கிஞ்சித்து கொஞ்சம் கூட இல்லை. சக்கரவர்த்தியே ஆனாலும் அவளுக்கு தான் ரொம்ப டென்ஷனு. சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணோம், எல்லா நிறைய கேஸுங்கெல்லாம் பார்க்கணும், நிறைய ஃபைல்லாம் அவன் போய் நோண்ட வேண்டியது. அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு, இவங்களே தன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். தன்னை மீறி போகாதபடி பாதுகாத்துக்கணும் ஒரு சக்கரவர்த்தியுடைய கடமை. சிற்றரசுகள்லாம் தன்னை மீறிடக்கூடாது, படையெடுத்து வந்துக்கூடாது. அவர்கள் எந்த கண்ட்ரோல் வைக்கணுமோ அந்த கண்ட்ரோலில் வைக்கணும். யாரார்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த இது அப்பா அதெல்லாம் குப்பை. நிறைய குப்பைகள் அவங்க தலையில் மண்டையில் ஏற்றின்னு இருப்பாங்க. அவ்வளோ டென்ஷன். ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு மேனேஜரு ஒரு எம்டிலாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? எவ்வளோ விஷயங்களை கண்டு காணாமல் போகணும் தெரியுமா? அவங்களாம் அவ்வளோ ரொம்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. அது நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்களுக்கு. இந்த சுமைகள்லாம் மண்டையில், அதே சுமைகள்னால் தோளில் சுமந்தாலும் அந்த சுமையை பரவாயில்ல எப்படியே இறக்கிடலாம். மண்டையில் அந்த மண்டையில் குழப்பத்தில் மனசில் சுமக்கிற சுமையை எப்படி இறக்க முடியும்? அப்பா
அதெல்லாம் போதும்டா சாமி. அதான் எனக்கு அந்த பதத்தில் தான் ஞாபகம் வந்து கிஞ்சித்து நான் கொஞ்சம் கூட சௌக்கியம் இல்லையா சக்கரவர்த்திக்கெல்லாம். அப்போது அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, பூமிக்கே அதிபதி, சப்தத்தீபத்துக்கு அதிபதியான சக்கரவர்த்திகளுக்கே வந்து நிம்மதி இல்லைன்னு சொன்னால், இந்த பூமி முழுவதும் சக்கரவர்த்தியாக இருக்கவனுக்கு பௌமம், சார்வபௌமம், இந்த பூமி முழுவதுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கவனுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால், அப்போ மற்ற பொறுப்புகளை நான் கோடீஸ்வரன், நான் லட்சாதிபதி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இவங்களுடைய நிலைமை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும், அப்போ அவரெல்லாம் நான் நிறைய தொல்லைகளை மண்டலில் ஏற்றின்னு கவலைப்பட்டு தான் இருக்கிறான். ஏன் நான் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. அதனால் இதில் மாட்டிக்காமல் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி, எப்படி கழுவுற மீனில் நழுவுற மீன் என்ன எப்படின்னா, மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவஹி கிரியதே கதம். இந்த மாயில் மோகம் அடையாமல் இந்த வைஷ்ணவர்கள் மட்டும் எப்படி தப்பிக்கிறாங்க? அப்போ கிரியதே கதம், அவர் எந்த சாதனத்தை கடைபிடித்து தப்பிக்கிறாங்கன்னா அது தெரியாதா? அதுக்கு தான் பாகவதம் படிக்கணுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சோதர் சொல்கிறாரு, அதுக்கு தான் பாகவதம் படிக்கணும். பாகவதத்தை படித்தா நீ கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நீ நழுவிடலாம், நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், நீ பாதிக்கப்பட மாட்டேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால, பாகவதம் படிக்கிறதுனால அப்படின்னு மகான்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ண பக்தியோ பக்தி ஞான வைராக்கிய பக்தி ஞான விராகாப்த விவேகோ வர்த்ததே மகான்னு மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவி கிரியதே கதம். டக்குன்னு ஸ்லோகம் வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட மாயையில் மோகம் அடையாமல் இருக்கிற வைஷ்ணவர்கள் எந்த காரியத்தை செய்கிறார்கள்னா, அவர்கள் செய்கிற காரியத்தை தான் சூதர் சொல்கிறார். அது சாவதானமாக கேளுப்பா, சாவதான தயாசுனும் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தியின வித்தியதே. இதை தவிர மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. எதிரான ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோ கீரேன பாஷிதம். கலியுகத்தில் வந்து கீரேன பாஷிதம், கீன்னு கதக்கூடிய கிளி, ஒரு கிளி சொன்ன சாஸ்திரமாக இது. எந்த கிளினா சுகராகிய கிளியால் பாடப்பட்ட சாஸ்திரம் இது. கீரேன பாஷிதம் ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து. மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த பாகவதம் பரிசுத்தப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கூட பரிசுத்தப்படுத்தாது. கிஞ்சித்து கொஞ்சம் கூட இந்த பாகவதம் பரிசுத்துற மாதிரி பரிசுத்தப்படுத்தாது. பாகவதம் தான் மனசை ஃப்ரெஷ்ஷாக்கிட்டோம். அதுதான் சரி. அப்போ இவ்வளோ கவலைப்படுறாங்க மக்கள்லாம், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, எல்லாரும் வந்து பாகவதம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. அவ்வளோ புண்ணியம் பண்ணலையாம். அதனால தான் நிறைய கஷ்டப்பட்டு கவலைக்கு இடமாகி கவலைக்கு மனசு உட்பட்டு இப்படி கலங்கின்னு இருக்கிறாங்க, துன்பப்பட்டு இருக்காங்க. சரி, டைம் ஆயிடுச்சு இல்லை? சரி, நிறுத்திப்போம். அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. சரி, ஓகே. ராம 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 ராம். அப்போ நம்மளாம் பாக்கியம் பண்ணவர்கள் ஏதோ பாகவதம் படிக்கணும். ஆமான்னு படிக்கிறேன், சந்தோஷம். ராம 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 தடப்பத்து ராம 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 ராம. மேலே நம்ம இந்த பாகவதத்தினால எவ்வளோ பெரிய லாபம் அடைஞ்சிருக்கின்றதுன்னு அப்போ பார்க்கலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.